எல்லாருக்கும் வணக்கம். எக்கனாமிக்ஸில் அக்ரிகல்ச்சருங்கிற டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ அக்ரிகல்ச்சருக்கான கடைசி வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம சின்னதாக வீடியோ போட்டு பார்க்குறத விட நம்ம ஓவராலாக எல்லாத்தையும் பார்க்கும்போது நிறைய விஷயம் ஒரே வீடியோவில் கவர் பண்ணும்போது நம்மளுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிற டைமும் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய பேஜஸ் பார்ப்போம், நிறைய டாபிக்ஸ் பார்ப்போம், ஆனால் ஒரே வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ஒரே வீடியோவில் நம்ம அக்ரிகல்ச்சர் டாப்பிக்கை முடிக்க போகிறோம். இதுக்கு அடுத்த இருக்க டாப்பிக்கும் நம்ம எவ்வளோக்குள்ளே சீக்கிரமாக ஒன்று ஒரே வீடியோவாக இருக்கும், இல்லைனா 2 வீடியோவாக இருக்கும். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு டாப்பிக்கே நம்ம ஒரு 5 வீடியோ கிட்ட போட்டிருப்போம். அந்த மாதிரி இருக்காமல் ஒரு வீடியோவாக இருக்கும், இல்லை 2 வீடியோவாக இருக்கும். ரொம்பவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போக போகிறோம், ஃபாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாடல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் 2018 வந்திருக்கு. மாடல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் இது அப்படியே ஏபிஎம்சினா நம்ம என்ன பார்த்துருப்போம், ஃபார்மர்ஸ் கவர்மெண்ட் கிட்ட பயிர்களை விளைவிச்ச பயிர்களை கவர்மெண்ட் கிட்ட விற்கிறது. ஆனால் இந்த மாடல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் 2018 என்னென்னா, அந்த மாதிரி ஏபிஎம்சிகிட்ட விற்காமல் கான்ட்ராக்ட் எடுத்து அவங்களே சில ப்ரைவேட் செக்டாரோ அதாவது சில நபர்கள் கான்ட்ராக்ட் எடுத்து அவங்கக்கிட்ட கான்ட்ராக்ட் எடுத்தவங்க கிட்ட இந்த பயிரை விளைவிச்சிக்கலாம். இது ஹார்வெஸ்டிங் அப்போ இல்லை, ஹார்வெஸ்டிங்கு முன்னாடி பயிர்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, விளைச்சலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே கவர் ஆயிரும். இது மூலமாக ஃபார்மர்ஸும் ப்ரொடெக்ஷனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏபிஎம்சினா கவர்மெண்ட்டை கொடுக்கறது, ஆனால் இதுனா அப்படி இல்லை. இது கான்ட்ராக்ட் மூலமாக சில ஏஜென்சிஸ்கிட்ட ப்ரொவைட் பண்ணக்கூடியது பயிர்களை. அதே மாதிரி இதில் ரெகுலேட்டரி எக்ஸம்ஷன் என்னென்னு கொடுத்தாங்க. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கெப்ட் அவுட் சைட் த லிமிட் ஆஃப் ஏஎம்சி ஆக்ட். அது மாதிரி ஃபார்மர்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், லேண்ட் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அவங்க லேண்டை ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்கன்னா அவங்க நம்ம லேண்டுக்கே ஃபார்மர்ஸ் ஒரு லேண்டுக்கே சொந்தக்காரங்களும் ஆயிட மாட்டாங்க. அந்த மாதிரி லேண்ட் ரைட்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ஷன்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. பர்ச்சேசி கேரண்டியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம், அதாவது இதில் என்னென்ன வழிமுறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அக்ரிமெண்ட் ரெக்கார்டிங் கமிட்டி அதில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு தீர்வு காணுதுன்னு சொல்லிட்டு அதுதான் இந்த இன்ஸ்டிடியூஷன் மெக்கானிசமில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் அக்ரி கமாடிட்டி ட்ரைனிங்னா இது எதுக்காகன்னா, அதாவது எய்ம்ஸ் டு ஸ்டெபிலைஸ் ப்ரைஸஸ் த்ரூ மார்க்கெட் பேஸ்டு ப்ரைஸ் டிஸ்கவரி. இதுக்கு முன்னாடி அந்த ஏபிஎம்சி மாதிரி இல்லாமல் மார்க்கெட் ப்ரைஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வாங்கிப்பாங்க. அதாவது ஃபார்மர்ஸ் அவங்களோட ப்ராடக்டை ஆக்ஷனில், அதாவது ஆக்ஷன்லனா லிட்ரலி இது எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்க, ஏலத்துக்கு விடுறது. ஆறு அதர்வைஸ் ஃபார்மர் செல் தர் ப்ராடக்ட் த்ரூ கான்ட்ராக்டு ஆறு ஆக்ஷனில். இந்த மாதிரி 2 விஷயங்களில் அவங்க ப்ராடக்டை இது பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது மூலமாக என்ன பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸ்டெபிலிட்டி. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான செல்லர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராடக்ட் எவ்வளோக்குள்ளே அதிகமாக போகும் அவ்வளோக்குள்ளே அதிகமாக போகும். ஓகே, சில நேரத்தில் இது சில பிரச்சனைனால இது ப்ரைஸஸ் கம்மியாகவும் ஆகலாம். சீசனல் வேரியேஷன் மூலமாக இதனாலையும் ப்ரைஸஸ் கம்மியாகவும் ஆகலாம். பட் மோரோவர் இது ப்ரைஸஸ் ஸ்டெபிலைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரீ இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி காட்டனும் எடிபிள் ஆயில்ஸோட இது ப்ராப்பராக இருந்துச்சு. உற்பத்தி செழிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1951 பேன் பண்ணாங்க இந்த இதை. ஏன்னா ஸ்டோரேஜ் வார்ஸு இதெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. வார்ஸ் வந்ததுனால பிரச்சனை வந்துச்சு, ஸ்டோரேஜில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா 1958 பேன் பண்ணி அப்புறம் 2002 மறுபடியும் ரிவியூவல் பண்ணுவாங்க. இது செபி ரெகுலேஷன்ஸில் இருக்கிறது சொல்கிறாங்க. அப்புறம் மேஜர் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, NCDEX, அதுக்கு NMCE, MCX, ICEX அப்படின்னு சொல்லிட்டு சில கமாடிட்டிஸ் போர்டும் இருக்குது. என்னென்ன போர்டு என்னென்ன டேர்ன் ஓவர் கொடுக்குதுன்னு அதையும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. கரண்ட் சினாரியோஸில் மார்க்கெட் அக்ரி கமாடிட்டிஸ் ரெப்ரசன்ட் 12% ஆஃப். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள்.
12% ஆஃப் டோட்டல் கமாடிட்டி ட்ரேடிங் இன் இந்தியா. அதாவது அக்ரிகல்ச்சர் ட்ரேடிங்கில் வந்து அக்ரி கமாடிட்டிஸ் வந்து 12% தான் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ரெஸ்ட் எல்லாமே மெட்டல்ஸு, க்ரூட் ஆயில் அந்த மாதிரி தான் இது பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏப்ரல் 2019 வந்து 66 அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து செபி வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வருங்காலத்தில் வந்து ட்ரேடிங் அதுக்காக இன்க்ளூட் பண்ணது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, பல்சஸ் ரீல்ஸில் வந்து இந்த வீட்டு, ரைஸு, தரு எக்ஸெட்ரா இதில் வந்து ஒரு 17 பண்ணியிருக்காங்க. ஆயில் அண்ட் எடிபிள் ஆயில்ஸில் 12 பண்ணியிருக்காங்க. ஸ்பைசஸில் 13. அப்புறம் அதர்ஸில் வந்து இந்த ஃபைபர்ஸ், கிராஸ் கிராப்பாக இருக்கட்டும், ஸ்வீட்னர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதர்ஸில் இருக்குது. பொட்டேட்டோ, ஆனியனும் அதர்ஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரெகுலேஷன், இது வந்து செபி வந்து அக்கேஷனலி ப்ராஹிபிட். சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் ப்ரைஸஸில் வந்து வேரியேஷன், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு தெரிஞ்சால் அந்த ப்ராடக்ட்டை வந்து அந்த அக்ரி கமாடிட்டி ட்ரேடிங்லேருந்தே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது வந்து எதுக்காகனா அந்த ப்ரைஸஸ் அந்த மார்க்கெட்டை வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிச்சுக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு இது வந்து எதுக்காகனா இது வந்து ஒரு மேஜர் இந்த ஸ்டோரேஜ், லாஜிஸ்டிக்ஸ், ஃபினான்சிங்லாம் ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. எதுக்கு அந்த அக்ரிகல்ச்சரில் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து ஒரு பாட்டில் நெக் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்ஸ்ட்ரீம்ஸு, மிட்ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். 3 ப்ராசஸ் உண்டு இப்போ அக்ரிகல்ச்சரில். அப்ஸ்ட்ரீம்ஸ்னால் வந்து உரங்களை போடுறது, அதை விளைவிக்கிறது. மிட்ஸ்ட்ரீம்ஸ்னால் அந்த உரங்களை வந்து விளைவிச்ச உரங்கள்ட்டு அதை வந்து இன்னொரு பொருளாக மாற்றுறது. அது வந்து அதர்வைஸ் அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரிலாம் மிட்ஸ்ட்ரீம்ஸில் வந்துடும். டவுன் ஸ்ட்ரீம்ஸ்னால் அதை வந்து ரீட்டெயில்கிட்ட போய் சேர்க்கறது. அதெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க, ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. டைரக்ஷனல் லாஜிக், பாயிண்ட்ஸ் ஆஃப் அனலைசிஸ். அதாவது நம்ம நல்லா புரிஞ்சுக்கோம். அப்ஸ்ட்ரீம்ஸ்னால் இப்போ அப்ஸ்ட்ரீம்ஸ்னால் கோதுமையை விளைவிக்கிறது, கோதுமை வந்துடும். கோதுமையை வந்து மாவாக்குறது வந்து மிட் ஸ்ட்ரீம்ஸ், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் மிட் ஸ்ட்ரீம்ஸ்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த கோதுமையை வந்து பாக்கெட் போட்டு கடைங்களுக்கு கொடுக்கறது, கடைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது வந்து டவுன் ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் அனலைசிஸில் வந்து வெதர் அண்ட் ஆக்டிவிட்டி அப்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் டவுன் ஸ்ட்ரீம் டிபெண்ட்ஸ் ஆன் அப்சர்வர். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வந்து டவுன் ஸ்ட்ரீம்ஸ். அதாவது இந்த சப்ளைலாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஒரு சப்ளையை பொறுத்து தான் இன்னொன்று இருக்குது அமைதின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதாவது மாற்றங்கள் வந்தாலும் அந்த செயின்லேயே வந்து செயினே வந்து அடி வாங்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பாட்டில் நெக் இன் இந்தியா கான். இதை வந்து பாட்டில் நெக் இன் இந்தியா, இதில் வந்து சில தடைகள் இருக்குது. இந்தியா சூழலில் வந்து சில தடைகள் இருக்குது. இந்த அப் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம், இந்த இதில் வந்து தடைகள் இருக்குது. என்னென்ன தடைன்னா, ரீட்டைல் ஃப்ராக்மெண்டேஷன். அதாவது நிறைய ரீட்டைல் இருக்குது இந்தியா கம்பெனியில். வந்து இந்த ஃபாரினர்ஸ் அப்ராட்லாம் இருக்கிற மாதிரி, அப்ராடில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்னா ஒரு டிமார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குன்னா அங்கேயே வந்து எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அந்த ரீட்டைல்லே சின்ன சின்ன கடைகள் வந்து அங்கே இருக்காது அவ்வளோவா. நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது. சின்ன சின்ன கடைகள் ரீட்டைல் வந்து நிறைய இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் வந்து போதுமான அளவு கிடைக்கிறது இல்லை, ப்ராப்பராக போய் அவங்கள்ட்ட கிடைக்கிறது இல்லை. ரிலையன்ஸ் ஆன் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டர் கிடையாது, ஒரு அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் தான் அக்ரிகல்ச்சர். அதனால் அதை நம்பி இறங்குறது வந்து அது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்ட் செக்டராக இருக்கிறதுனால அவங்களுக்கு போதுமான இது கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, லிட்ரலி அவங்க வந்து எதுவும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு லோன்ஸ்லேருந்து எதுவுமே வந்து ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்குது. அக்ரிகல்ச்சர் க்ரைசஸ் சில நேரத்தில் வந்து அக்ரிகல்ச்சர் க்ரைசஸ் ஏற்படலாம். குளோபல் காம்படிஷன்னா நம்ம இம்போர்ட்டும் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபுட்ஸ் பண்ணுறோம். அது வந்து ப்ரைஸஸ் கம்மியாக இருக்கும்போது இவங்க அதை விட கம்மியாக கொடுத்து தான் ஆகணும். டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுங்கிறது அதை விட அதிகமாக வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா அதாவது ஒரு பொருளை வந்து விளைவிக்கிறதுலேருந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே அந்த ஒரு சைக்கிள் மாதிரி இதாகிறது தான் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் ஃபெசிலிட்டி that produce materials, transforms them into products and distribute them to customers. அதை எப்படி ஒரு ப்ராடக்டாக மாற்றுறோம், அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் கஸ்டமருக்கு பண்ணுறோம், அது வரைக்கும் அது வந்து அது ஃபுல்லாத்தையும் சொல்லக்கூடியதான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது. மார்க்கெட்டிங், மேனுஃபேக்சரிங்கு, பர்ச்சேசிங் இதெல்லாம் சொல்கிறாங்க. அண்டு சிஎம்ஜி ஸ்ட்ராட்டஜி, SCM strategy. Additional mechanism to integrate these independent plans into a single cohesive organization plan. எல்லாத்தையும் வந்து இண்டிபெண்ட் பிளான்ஸாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு சிங்கிள் கோஹெசிவ்
ஆர்கனைசேஷன் பிளானாக வந்து மாற்றுதுன்னு சொல்கிறாங்க. எஸ்சிஎம் வந்து ஆஸ் எ ரிலேட்டிவில் வந்து அந்த எப்படி வந்து ஓடி வந்து அந்த கையில் இருக்கிறத வந்து அடுத்தவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதை அப்படியே ஷேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ரிலேட்டிவில் வந்து எப்படி வந்து அத்லெட்டர்ஸ் வந்து ரிலேட்டிவில் வந்து ட்ராக்கில் எப்படி ஓடுறாங்களோ அதே மாதிரி தான் அந்த இதை வந்து ஷேர் பண்ணுற மாதிரின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தங்கிட்டு ஹேண்ட் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு கோஆர்டினேட், என்டையர் டீம் மஸ்ட் கோஆர்டினேட் டு பி காம்படிட்டிவ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கோர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எஸ்சிஎம்ல ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், சோர்சிங்கு, ப்ரொடக்ஷன், லாஜிஸ்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதெல்லாம் வந்து ஒரு கோர் ஆக்டிவிட்டீஸ், முக்கிய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எதுனா தயாரிப்பாக இருக்கட்டும், ஆதாரம் தேடுதல், உற்பத்தி, லாஜிஸ்டிக்ஸு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், அந்த லாஜிஸ்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ், இன்ஃபர்மேஷன் ஃப்ளோஸ் அப்படின்ட்டு. ஃபிசிக்கல் ஃபோர்ஸ், இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ. ஃபிசிக்கல் ஃபோர்ஸ்ன்னு நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது, இமேஜாக தெரியணும். லிட்டரலி நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து ஸ்டோரேஜ் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோஸுங்கிற அந்த ஸ்டோரேஜ் வைக்கிற அந்த ஒருத்தர் செல்லர்ஸ் வந்து டீலர்ஸ்கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கும் போது அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடியது, இன்வாய்ஸு, அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோஸும் ஃபிசிக்கல் ஃப்ளோஸ் ரெண்டுமே ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறாங்க. அண்ட் எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் சப்ளை செயினில் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பேரியர் டு டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பேரியராகவே இருக்குது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பேரியராகவே இருக்குது. இவங்க வந்து முன்னெடுத்து பண்ண மாட்டாங்க, அதில் வந்து நிறைய ஹெசிடேட் ஆகுறாங்க. ஓகே, தயக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லேக் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் பாலிசி ஃப்ரேம்வொர்க் இன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்ஸ், இதனாலேயே வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரோலை கொண்டு வராங்க. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேப், டு பிரிட்ஜ் த இன்வெஸ்ட்மெண்ட் கேப் த கவர்மெண்ட் அலோஸ் எஃப்டிஐ இன் ரீட்டெயில் செயின் டெவலப்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் கேப் வந்து இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து எஃப்டிஐ வந்து அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜஸ்ட் கேபிட்டல், அவங்களோட காசை மட்டும் முதலீடு பண்ணல, அவங்களோட இன்டர்நேஷ்னல், அதாவது அவங்களோட பெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ வந்து அவங்க டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட எப்படி வந்து விளைச்சல் அதிகம் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த மெத்தடையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக ப்ரொடக்ஷனும் இங்கே இன்க்ரீஸ் ஆகும், அதனாலேயும் சொல்கிறாங்க. ஓகே, பாலிசிஸ் எனர்ஜி, த மாடர்ன் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் 2018 is expected to attract FDI by freeing up markets. அதனால வந்து மாடல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் 2018 கொண்டு வந்தாங்க. இது வந்து எஃப்டிஐ வந்து அட்ராக்ட் பண்ணும். இது மூலமாக வந்து அக்ரி எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ், அக்ரி கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் ஆர் நவ் ஆல்சோ ஓப்பன் ஃபார் ஃபியூச்சர் அக்ரி கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் கமாடிட்டிஸ் வந்து இது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இரிகேஷன் வந்து ஒரு மேஜரான ஒன்று அக்ரிகல்ச்சரில். இரிகேஷன் இல்லாமல் வந்து நீர்ப்பாசனம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீர்ப்பாசனத்தை ப்ராப்பரான வகையில் பண்ணால் தான் அது மூலமாக நம்ம ப்ரொடக்ஷனை வந்து அதிகமாக எடுக்க முடியும், ப்ரொடக்டிவிட்டியை வந்து அதிகமாக கொடுக்க முடியும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ராஜெக்டில் பிளானிங் கமிஷன், இதில் வந்து கல்டிவேட்டபிள் கமாண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு மேஜராக 3 பிரிக்கிறாங்க. மேஜர் இரிகேஷன் சொல்லிட்டு 10,000 ஏக்கருக்கு அதிகமாக இருக்கிறத மேஜர் இரிகேஷன் சொல்லிட்டு, மீடியம் இரிகேஷன் சொல்லிட்டு 2000 to 10,000 வந்து மீடியம் இரிகேஷன் சொல்கிறாங்க. அப்புறம் 2000 கீழே இருக்கிறதெல்லாம் மைனர் இரிகேஷன் சொல்கிறாங்க. இது ஒரு மேஜர் கோல் என்னன்னா மோர் கிராப் பெர் ட்ராப்பில் எப்படி வந்து, அதாவது கொஞ்சம் இரிகேஷன், கொஞ்சம் வந்து வாட்டர் தண்ணியில் வந்து எப்படி வந்து அதிக உற்பத்தியை வந்து கொடுக்கறதுங்கிறது. இது வந்து எதை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஃப்ளட் இரிகேஷன். தண்ணி வந்து அதிகமாக செலவு பண்ணுறதுனால நிறைய பிரச்சனை வரும். ஒவ்வொரு தண்ணி தேவையில்லை, தண்ணிக்கும் அது வாட்டர் ஸ்டோரேஜுக்கும் அது பிரச்சனை அமையும். அதேமாதிரி சாலினேஷன் ஆஃப் சாயிலுக்கும் அது சாலினேஷன் ஆஃப் சாயில்னால் தண்ணி வந்து ஓவராக உப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் அந்த மண்ணோட வளம் வந்து உப்புத்தன்மை அதிகமாகிடும். அதனால அந்த மண்ணு வளத்துக்கு பிரச்சனை. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கெல்லாம் அந்த இரிகேஷனுங்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தட், அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு. கரண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 33.9% வந்து டோட்டல் கிராப் ஓவர் இரிகேட்டட் 2012-13. அதில் வந்து ஓவர்லி
பஞ்சாப், தமிழ்நாட்டில், உத்தரப்பிரதேசிலலாம் வந்து மோர் தென் 50% ஆஃப் இரிகேட்டட் ஏரியா இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இரிகேஷன் கேப்னா இரிகேஷன் பொட்டன்ஷியல் கிரியேட்டர் அண்ட் இரிகேஷன் பொட்டன்ஷியல் யூட்டிலைசர். இரிகேஷன் பொட்டன்ஷியல் கிரியேட்டர்னா எவ்வளோக்குள்ளே இரிகேஷன் பண்ண முடியுது ஒரு லேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எவ்வளோக்குள்ளே இரிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஆனால் இரிகேஷன் பொட்டன்ஷியல் யூட்டிலைசருங்கிறது எவ்வளோக்குள்ளே பண்ணியிருக்காங்க, எவ்வளோக்குள்ளே பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்க்கக்கூடியது. ஓகே, இரிகேஷன் பொட்டன்ஷியல் கிரியேட்டருங்கிறது எவ்வளோக்குள்ளே இந்த லேண்டில் வந்து இரிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியது. இரிகேஷன் பொட்டன்ஷியல் யூட்டிலைசருங்கிறது எவ்வளோக்குள்ளே பண்ணியிருக்காங்க, எவ்வளோக்குள்ளே பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியது. டிக்ளைனிங் இன் யூட்டிலைசேஷன், மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் இல்லாது, அதனால வந்து இதில் வந்து பிரச்சனை வருதுங்க அங்கே. ஓகே, ப்ராப்பர் இரிகேஷன்னா அதில் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும், ப்ராப்பராக வந்து அதை வந்து கண்காணிக்கணும். அது இல்லாதனால அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்கனால இல்லை அந்த க்ராப் சேஞ்சஸ் அடிக்கடி பண்ணுவாங்க. அதனால் இரிகேஷன் பேட்டர்ன் வந்து ஒரு வேஸ்ட்டாக, திடீர்னு வாழை போடுவாங்க, திடீர்னு அரிசி விளை வைப்பாங்க. ஸோ இதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய இரிகேஷன் மெத்தட் வந்து ஒரு ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில இடத்துல. அதனால தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்ட்ராட்டஜிக் ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டம், இப்போ 125 நாள் வேலை திட்டம் ஆயிடுச்சு. இந்த இது மூலமாக இவங்கள வச்சு இந்த டேங்க்ஸ் ரிப்பேரிங், வாட்டர் பாடிஸை வந்து ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுனால இது வந்து இரிகேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீர் பாசனத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்டிமேட் இரிகேஷன் ப்ராசஸ் ஆஃப் இந்தியா வந்து 140 மில்லியன் ஹெக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓவராலாக இரிகேஷன் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா conventional irrigation, foot irrigation is becoming non-viable due to water storage. Flood irrigation is becoming non-viable due to water storage, wastage. அதான் நம்ம சொன்னது தான், ஸ்டோரேஜ் கம்மியாகுது, வேஸ்டேஜ் அதிகமாகுது. வாட்டர் ஸ்டோரேஜ் கம்மியாகுது, வேஸ்டேஜ் அதிகமாகுது, சாயிலில் இருக்க உற்பத்தன்மை அதிகமாகுது. இதெல்லாம் ஒரு ஃப்ளட் இரிகேஷனில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் அமையுது. ஸோ தேட்ஸ் வை இரிகேஷன் இஸ் எஃபிஷியன்சி ஒன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பெனிஃபிட்ஸ் ஆஃப் மைக்ரோ இரிகேஷன், ஸ்ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்கர். இது வந்து எப்படி பெனிஃபிட் அடைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து 20 to 48% வந்து சேவிங்ஸ் ஆகுது, எனர்ஜி சேவிங்ஸ் ஆகுது, ஃபெர்டிலைசர் வந்து சேவிங்ஸ் ஆகுது, அப்புறம் லேபர் வந்து சேவிங்ஸ் ஆகுது இது மூலமாக. ஓகே, நீர் பாசனத்துக்கு தனியாக வந்து நம்ம வந்து போய் தண்ணி பாய்க்கணும், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இல்லாமல் ப்ராப்பராக வந்து லேபர்ஸும் இது மூலமாக லேபர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய அந்த செலவு இதெல்லாம் நம்மளே போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு நீர் பாசனத்தை வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கணும், அதுக்கு டைம் செலவு பண்ணணும். இந்த மாதிரி அதுவும் நமக்கு தேவையில்லை, ஒரு சுவிட்சை போட்டால் போதும், தண்ணி வந்துட்டு அது பாட்டுக்கு பாய்ச்சலை கொடுத்துட்டே இருக்கும், ஆஃப் பண்ணால் போதும். இந்த மாதிரி இருக்குது. ஒரு ப்ரொடக்டிவிட்டியும் இதனால் ப்ராப்பராக இரிகேஷன் பண்ணும்போது அது வந்து வேரை போய் ப்ராப்பராக அடையுது. இந்த வேரை போய் வந்து அந்த வேரை வந்து ப்ராப்பராக அடைஞ்சு அது வந்து நீர்ப்பாசனத்தை கொடுக்கும் போது அது வந்து ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். 20 to 38% ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுலாம் வந்து அப்ளிகபிள் ஆகும், எதுக்கெலாம் என்ன காப்பலாம்னா ரைஸு, வீட்டு, ஆனியன், பொட்டேட்டோன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், இதுக்கு என்னெல்லாம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துங்கன்னா PMKSY, பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சியா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவங்களோட கோல் என்னென்னா பெர் ட்ராப் மோர் கிராப், இதுதான் எங்களோட கோல். ஓகே, ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. 2015 கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி இது மைக்ரோ இரிகேஷன் ஃபண்டுங்கிறாங்க. நபார்டு வந்து வித் கார்பஸ் ஆஃப் 5,000 crore வந்து இதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. டு ஹெல்ப் ஸ்டேட் மொபிலைஸ் ரிசோர்ஸஸ் ஆஃப் மைக்ரோ இரிகேஷன் கவரேஜாக கொடுக்குறாங்க. நபார்டு வந்து நிதியுதவியும் அளிக்கிறாங்க. 5,000 crore வந்து நிதியுதவியாக வந்து நிதி உதவியாக வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து அந்த மைக்ரோ இரிகேஷன் மொபிலைஸ் பண்ணுறதுக்கு அது வழங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்பீக் பாருங்கள். வாட்டர் ப்ரொடக்டிவிட்டி, இந்தியா கரண்ட் வாட்டர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் கன்சிடர் வெரி லோ. வாட்டர் ப்ரொடக்டிவிட்டி, நீர் வந்து அதாவது நீர் உற்பத்தி திறன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்தியாவில். எதுனாலனா இந்த மாதிரி இரிகேஷன் வந்து ப்ராப்பராக இல்லாதனால வந்து அதுவும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. விவசாயத்துக்கு வந்து ஓவராக வந்து வாட்டர் செலவு பண்ணுறது, அதேமாரி கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து கம்மியாகிட்டே வருது. இதனால் வந்து வாட்டர் ப்ரொடக்டிவிட்டியே, நீர் உற்பத்தி திறனே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நமக்கு வந்து இரிகேஷன் வந்து ஒரு மேஜர் வந்து ரோலாக வந்து ப்ளே பண்ணுது அதனால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேஜர் ரோலாக வந்து ப்ளே பண்ணும். இது மாதிரி நம்ம ஃப்ளட்டு இரிகேஷன்லாம் பண்ணக்கூடாது. ஃப்ளட் இரிகேஷன் பண்ணுறதுனால
அது வந்து இன்னும் கொஞ்சம் தான் வாட்டர் உற்பத்தியை வந்து கம்மி பண்ணும். ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டரை வந்து இன்னும் கொஞ்சம் தான் கம்மி பண்ணும் சொல்லி வாட்டர் உற்பத்தி கரண்ட் எஃபிஷியன்சி லெவல்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கரண்ட்லி 60 to 75%. சர்ஃபேஸ் இரிகேஷன் மீடியம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மெத்தட்ஸ் டு என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி, என்னென்ன மெத்தட்ஸ் வந்து இதுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண எனக்கு ஒன்று டேப்பிங்கு, ஹார்வெஸ்டிங்கு, ரீசைக்ளிங், வாட்டரை வந்து மறுபடியும் ரீசைக்கிள் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யூஸ் ஆஃப் ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் ப்ராப்பரானு சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரி அடாப்டேஷன், ரிசோர்ஸஸ் கன்வர்சேஷன் டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபார்ம் மெக்கானிசம்ங்கிறத வந்து எப்படி வந்து டைமை சேவ் பண்ணுறதுக்காக, இல்லைனா வந்து லேபரை கம்மி பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி லேபரு டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்காக எப்படி வந்து இயந்திரங்கள் மூலமாக விவசாயத்தை வந்து ஊக்குவிக்கிறது, இயந்திரங்கள் மூலமாக விவசாயத்தை எப்படி வந்து நிலைநாட்டுவது, எப்படி வந்து மேம்படுத்துவது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுதான் ஃபார்ம் மெக்கானிசம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். த கேஸ் ஃபார் மெக்கானிசம் இன் இந்தியா, லேபர் ஸ்டோரேஜ் இருக்கிறனால, லேபர் ஸ்டோரேஜ் வந்து மேஜராக ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அக்ரிகல்ச்சரில் வந்து ஷூட் உமன் ஒர்க்கர்ஸ் அண்ட் என்ஹான்ஸ் சேஃப்டி, இதையும் வந்து ஹை ஃபீமேல் ஒர்க்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது, அதையும் வந்து இது பண்ணும். லேபர் ஸ்டோரேஜும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லேபர் ஸ்டோரேஜ் இருக்கிறனால இந்த மாதிரி மெக்கானிசம் மூலமாக, இயந்திரங்கள் கொண்டு வரது மூலமாக அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம். கிராப்பிங் இன்டென்சிட்டி, குயிக் ரொட்டேஷன் ஆஃப் கிராப் ஆன் ஷ்ரிங்கிங் லேண்ட் ரெக்யூர்ஸ் எஃபிஷியன்ட் மிஷினரி டு மேக் ஸ்மால் ஹோல்டிங்ஸ் கமர்ஷியல். அதாவது சுருங்கி வரும் நிலத்தை வந்து விரைவாக வந்து இது பண்ணும்போது, மிஷினரிஸ் மூலமாக வந்து இது பண்ணும்போது, அது மூலமாக வந்து பயிரும் வந்து ப்ராப்பராக இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க, விளைச்சலை கொடுக்குது. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்டஸ், இந்தியா வந்து 45% வந்து இந்தியாவில் நார்த்தன் ஸ்டேட்ஸ் தான் வந்து மோர் மெக்கானிசடாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க கம்பேர் டு சவுத். ஓகே, குளோபல் பியர்ஸ் வந்து யூஎஸ்ஏ வந்து 95% மெக்கானிசட் லெவல்ஸ் வந்து 95% யூஎஸ்ஏ இருக்கிறாங்க. பிரேசில் 75%, சைனா வந்து 57%. இந்தியா வந்து ஜஸ்ட் 45% தான் மெக்கானிசடாக இருக்கும். ஓகே, இன்னும் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து லேபரை வச்சுமே வேலை போயிட்டுருக்கு. அதே மாதிரி ரொம்ப மெக்கானிசடாக இல்லை. ஏன்னா இது வந்து மெக்கானிசேஷன் வந்து ரொம்ப எதுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா, சிறு விவசாயிகள், சின்ன லேண்ட் வச்சுருக்கவங்க வந்து மேஜராக வந்து நிறைய டிராக்டர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது தேவையும் கிடையாது. அது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய விவசாயிங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிராக்டர்ஸ்லேருந்து எல்லாமே. ஏன்னா சிறு விவசாயிங்களுக்கு வந்து அது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பேரியர்ஸ் டு மெக்கானிசம்ஸ், ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங் சைஸஸ், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஹை கிரெடிட் காஸ்ட், அதிகமாக வந்து லோன் எடுக்கணும், அதிகமாக அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அது இல்லை. அதேமாதிரி லேக் ஆஃப் இன்சூர்டு மார்க்கெட்ஸு, லோ அவேர்னஸும் போதுமான அளவு இல்லை, அது ஒரு மேஜர் ரீசனாக சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ரீசன்ட் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ், அதுக்கு என்னென்ன கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் மெக்கானிசம் 2014 கஸ்டம் ஹியரிங் சென்டர்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வாடகைக்கு எடுத்து கூட நம்ம இந்த மிஷினரிஸை வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது புதுசாக தான் வாங்கணும்னு இல்லாமல் வாடகை கூட எடுத்துக்கலாம். இந்த கஸ்டம்ஸ் ஹியரிங் லேண்டுக்கு சப்சிடி வேறு 80% ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து. இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸுக்கு வந்து 50% வந்து சப்சிடி வாங்குறதுக்கு, இந்த மாதிரி மெக்கானிசம் சப்சிடி வாங்குறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவே வந்து அவங்க கஸ்டம் ஹையரிங் சென்டர்ஸாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து லிட்டரலி 80% வந்து சப்சிடி வாங்குறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அதுமாதிரி பவர் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அப்படி சீட் டெவலப்மெண்ட்டில் வந்து சீட் டெவலப்மெண்ட் வந்து மேஜர் இன்புட்டுங்கிறாங்க. அக்ரிகல்ச்சரில் ஒரு மேஜர் இன்புட் தான் சீட் டெவலப்மெண்ட். இது மூலமாக 25% வந்து டோட்டல் ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அண்ட் மேஜர் சேலஞ்சஸ் வந்து ரிசர்ச் போதுமான ரிசர்ச் ப்ராப்பராக இல்லாதனால காரணம், அப்புறம் வந்து எக்கனாமிக் பேரியர்ஸ் இருக்கிறனால, ப்ராப்பரான சீல்டை வந்து வாங்க முடியாது, எக்கனாமிக் பேரியர்ஸ் இருக்கிறனால, சப்ளை இஷ்யூஸ் இருக்கிறனாலே சொல்கிறாங்க. ஓகே, குவாலிட்டி சீட்ஸை வந்து சப்ளை பண்ணாதனாலே இது ஒரு காரணமாக அமையுது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதாவது ஜெனடிஃபிக் மாடிஃபைட் சீட்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் ரிசல்யூஷன் ஆஃப் இஷ்யூஸ் சரௌண்டிங் ஜெனடிஃபிக் மாடிஃபைட் சீட்ஸ் கிடைக்கிறது இல்லை. வந்து ஏரியாஸ் ரெக்யூரிங் இமிடியேட் அட்டென்ஷன், எந்தெந்த ஏரியாவில் வந்து இதை வந்து
இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இமிடியேட்டாக வந்து உடனடி கவனம் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அஃபோர்டபிலிட்டி, எல்லாருக்கும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக இருக்கணும். அந்த அவைலபிலிட்டி எல்லாருக்கும் வந்து கிடைக்கிற மாதிரி எல்லாருக்கும் அவைலபிளாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். டிசீஸ் வராத அளவுக்கு, டிசீஸை வந்து எதிர்கொள்கிற அளவுக்கு, பொட்டென்சியலாக வந்து அந்த டிசீஸை வந்து எதிர்கொள்கிற அளவுக்கு அந்த சீட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிறனால வந்து ஜெனட்டிக்கல் சீட்ஸ் வந்து அதிகமாக இது உருவாக்குறனால அது வந்து நம்மளுக்கு சில டிசீஸில் இருந்து பயிர்கள் நாசாரியிலேருந்து அது பாதுகாக்கும். ஃபெர்டிலைசர் யூஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் ஷார்ட்லி சின்ஸ் த 1960s வித் சப்சிடிஸ் நவ் அக்கௌண்டிங் ஃபார் 8% ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஜிடிபிங்கிறாங்க. அதாவது ஒரு ஃபெர்டிலைசர் யூஸும் வந்து ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, அதாவது ஃபெர்டிலைசர் யூஸ் வந்து சப்சிடிஸ், இந்தியாவோட சப்சிடிஸில் வந்து 8% ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஜிடிபி. சப்சிடிஸ்க்கே வந்து லிட்ரலி ஜிடிபியில் வந்து 8% சப்சிடிக்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1960ஸ்லேருந்து சப்சிடிஸ்க்கே 8%, ஜிடிபியில் வந்து 8% வந்து அக்ரிகல்ச்சர் ஜிடிபியில் வந்து ஓவரால் ஜிடிபியில் அக்ரிகல்ச்சர் ஜிடிபியில் வந்து 8% வந்து ஃபெர்டிலைசருக்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் ஆஃப் டிக்ளைனிங் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ, இது வந்து மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஃபெர்டிலைசர் ஃபாரிங் சொல்கிறாங்க. எதனாலன்னா ஈல்டு வந்து கொடுக்கறதில்ல முன்னாடி மாதிரி. இப்போது 1 kg ஆஃப் என்பிகே, நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பேட், பொட்டாசியம் யூஸ் பண்ணும்போது 1 kg யூஸ் பண்ணும்போது 13.4 kg ஆஃப் கிரைன்ஸ் வந்து 1970s கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து அப்படி கொடுக்கறது இல்லை. இப்போ வந்து அதே இது வந்து 3.7 kg தான் வந்து ப்ரொவைடே பண்ணுது இரிகேஷன். இந்த ஏரியாஸில் மண்ணோட வளம் வந்து போயிட்டே இருக்குதுங்கிறாங்க. ஓகே, முன்னாடி கொடுத்த அளவுக்கு இந்த இப்போ வந்து அது கொடுக்கறது கிடையாது, அந்த ப்ரொடக்டிவிட்டியை இப்போ கொடுக்கறது கிடையாது. போஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் இம்பேலன்ஸ், யூரியா அப்சஷன், யூரியா வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் எக்ஸஸ் ஆஃப் யூரியா யூஸ் பண்ணக்கூடியது இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அப்புறம் நெக்லெக்ட் ஆஃப் நேச்சுரல்லையே வந்து மறந்துட்டாங்க, ஆர்கானிக் ஃபார்மிங்கே வந்து மறக்கிறது. அப்புறம் எக்காலஜிக்கலாக நிறைய டேமேஜ் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வருது. ஓகே, அப்புறம் நெசசரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம்னா பேலன்ஸ்டு யூஸ் இருக்கணும். சாயில் ஹெல்த் கார்ட்ஸ்னு வந்து ப்ரொவைட் பண்ணணும். சாயில் ஹெல்த் கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சாயில் ஹெல்த் கார்டுனா அந்த மண்ணோட வளத்துக்கு ஏற்றாப்புல எவ்வளோக்குள்ளே எந்த உரத்தை வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு சாயில் ஹெல்த் கார்டு. ஓகே, இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து ஃபார்மர்ஸும் வந்து அதுக்கு ஏற்றாப்புல வந்து உரங்கள் விடுவாங்க. அதுக்கு ஏற்றாப்புல வந்து ப்ரொடக்டிவிட்டியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ், போரன், சிங்க், காப்பர், அயன் இதெல்லாம் நிறைய இடத்துல கிடையாது இந்தியன் சாயில்ஸில். அதை இன்க்ரீஸ் பண்ணால் அதில் மூலமாக வந்து நமக்கு இத்தனை டன்ஸ் வந்து பெர் ஏக்கருக்கு வந்து அதிகமாகும் ப்ரொடக்டிவிட்டி. அதுமாதிரி ஆர்கானிக் எக்ஸ்பான்ஷன்ஸில் வந்து 67% ஆஃப் இந்தியன் சாயில் இஸ் லோ இன் ஆர்கானிக் கார்பனில் வந்து 67% இந்தியன் சாயில் வந்து கார்பனில் வந்து ஆர்கானிக் கார்பனில் வந்து இதாகுதாங்க. ஓகே, கம்மியாக இருக்காங்க. அதுவும் வந்து அதையும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு தான் சாயில் கார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் சொல்கிறாங்க. அது மாதிரி சாயில் கார்ட்ஸ் வேணுங்கிறாங்க. நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட், இன்டிகிரேட்டிங் கெமிக்கல், பயோ ஃபெர்டிலைசர், இந்த மாதிரி ப்ராப்பரான இது வேணும். எதுனா ஆர்கானிக் வெர்மிகோஸ் கிரீன் மேனிக், அதாவது உரங்கள் நல்ல ப்ராப்பரான இயற்கை உரங்களாக வந்து இது பண்ணணும். மண் வளத்தை வந்து கெடுக்காதவங்க பயோ ஃபெர்டிலைசர் வந்து உரங்கள், பயோ ஃபெர்டிலைசர்னால் இயற்கை உரங்களை வந்து இது பண்ணணும். ஓகே, ஊக்குவிக்கணும். அது ஒரு மேஜர். அப்புறம் சாயில் டெஸ்டிங், ஐடி பேஸ்டு ஃபெர்டிலைசர் மேப்ஸ். அப்புறம் ரெடியூசிங் டிஸ்பேரிட்டிஸ், ஹை கன்சம்ஷன் கரண்ட்லி ட்ரை டு இரிகேஷன் ரீச் ஸ்டேட்ஸ். அதாவது நீர்ப்பாசனம் அதிகம் உள்ள மாநிலங்களே வந்து அந்த கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து கம்பேரிட்டிவ் அதை கம்மி பண்ணணும். சரி, அதை வந்து ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணணும். கவர்மெண்ட் ரேஷனலைசேஷன் ஸ்டெப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலி 80,000 கோடி 2019-20 வந்து ரீச் பண்ணியிருக்காங்க சப்சிடி வழங்குறதுல. இது வந்து எது மூலமாக வாங்குற டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், காசு வந்து மாதம் இந்த கிசான் யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. அதில் மாதம் வந்து கவர்மெண்ட் விவசாயிகளுக்கு வந்து 6,000 வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலம் இதுதான் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ். அப்புறம் நியூ யூரியா பாலிசி, அப்புறம் நியூட்ரிஷன் பேஸ்டு சப்சிடிஸ் வழங்குறது, பாஸ்பேட்டு,
என்பிகே வழங்குறது, இந்த மாதிரி வழங்குறது. அண்ட் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், நீம் கோட்டிங் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதுனால, நீம் கோட்டிங் ஆஃப் யூரியா வந்து ப்ரொவைட் பண்ணுறது, இதனாலலாம் வந்து கவர்மெண்ட் வந்து இதனால எக்ஸ்பெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா, சப்சிடி பில்லு வந்து எவ்வளோ ரீச் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா 80,000 கோடி வந்து ரீச் ஆகிருக்கு 2019-20. பெஸ்டிசைட்ஸ் வந்து ஒரு மேஜரான ஒன்று. ஏன்னா வந்து விவசாய நிலத்தை வந்து டிசீஸ் வருது, அது பெட்ஸ் மூலமாக டேமேஜ் ஆகுது, இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. ஸோ பெஸ்டிசைட்ஸ் ரேஞ்சு இதனால வந்து ஈல்டு வந்து 15 to 25% வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, லாஸ் ஆகுது. அதை வந்து எப்படிலாம் வந்து பெஸ்டிசைட்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். நம்ம தான் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறோம். ஈவன் தோ ஜப்பான், USA, கொரியாலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. பெர் ஏக்கருக்கு வந்து கேஜ் வந்து அதிகமாக தான், நம்ம யூஸ் பண்ணுறது கம்மி தான் அவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ லேண்டுக்கு தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கணும். ஓவர் கன்சப்ஷன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸும் வந்து லீட் டு டாக்ஸிசேஷன் ஆஃப் க்ராப் தான். கீ கன்சர்ன் இம்ப்ராப்பர் அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இம்ப்ராப்பராக யூஸ் பண்ணக்கூடிய கைடன்ஸ் இருக்கிறது. கெமிக்கல் சப்ஸ்டாண்டர்டாக இருக்கிறது, ஸ்டாண்டர்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹை பெஸ்டிசைட்ஸ் ஃபுட்டு த்ரெட்டனிங் ஹியூமன் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட். இதெல்லாம் வந்து ஹியூமன் ஹெல்த்து, என்விரான்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஹை பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக வந்து பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுறதுனால அது பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பாலிசி ரெக்கமெண்டேஷன், எஜுகேஷன், ப்ராப்பராக எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு தான் சில கமிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு, CIBRCன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், பயோபெஸ்டிசைட்ஸும் பயோபெஸ்டிசைட்ஸ் இயற்கையான பூச்சிக்கொல்லியை வந்து இது பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் அக்ரி கிரெடிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாய கடன் வந்து லிட்டரலி இன்ஃபார்மல் சோர்ஸஸ்லேருந்து அதிகமாக வாங்குறாங்க. 40% ஆஃப் விவசாய கடன் வந்து இன்ஃபார்மல் சோர்ஸஸ், வட்டிக்கு விடுவாங்க, கந்து வட்டி, அந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாக வாங்குறாங்க. இன்னும் கவர்மெண்ட்லேருந்து வாங்காமல் கூட்டுறவு அந்த மாதிரி பேங்க்ஸ்லேருந்து வாங்கிட்டு இல்லாமல் கந்து வட்டிகிட்டேருந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 25% எக்ஸ்ப்ளாய்டி லோக்கல் மணி லெண்டர்ஸ், கூட்டு வட்டி, அந்த கந்து வட்டிம்பாங்க, ஓவர் வட்டி போடுவாங்க, அவங்ககிட்ட இருந்து தான் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 26% ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்டி லோக்கல் மணி லெண்டர்ஸ். அப்புறம் டிக்ளைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட், இதனால வந்து முதலீடு கடன் வந்து குறைவாக இது பண்ணுறாங்க. ஓகே, குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அக்ரி ஜிடிபி ரேஷியோ வந்து 45% கம்மியாக இருக்குது. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட்டில் வந்து ஃபார் 5 years 55% வந்து கம்மியாக வந்து 33% வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 55% to 33% கம்மியாக இருக்குது. அப்புறம் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் ஏற்படுது. ஷார்ட் டேர்ம் நேச்சர் கிராப்ஸ் வந்து மோஸ்ட் லோன்ஸாக கிராப் லோன்ஸாக இருக்குது. ஓகே, அதனால அது வந்து பிரச்சனை. ஷார்ட் டேர்ம் நேச்சர் வந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. விச் கவர் கரண்ட் காஸ்ட் பட் டு நாட் ப்ரொமோட் மேஜர் ஸ்ட்ரக்சரல் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த ஒரு கரண்ட் கிராப்புக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஷார்ட் டேர்ம் நேச்சராக இருக்குது, அப்போது ப்ரொவைட் பண்ணுறாங்க லோனு. அப்புறம் வந்து பயிர்களை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லோனை வந்து கொடுத்துற மாதிரி தான் இருக்குது. அதனால வந்து பெருசாக வந்து எல்லா விவசாயிகளும் வந்து லோனை வாங்குறாங்க. அது வந்து ஃபெர்டிலைசரு பயிரிடுறதுக்கு மட்டும் வாங்கிட்டு அதை வந்து ஹார்வெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே லோனில் வந்து கட்டிடுறாங்க. அது மூலமாக அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே டெவலப் பண்ண முடியல மேஜராக. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். Interest structure and targets, interest rates, loans up to 3 lakhs or at 7%. ஒரு பட்ஜெட் டார்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டார்கெட்ஸ்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இருக்குது கவர்மெண்ட்ஸ். அப்புறம் ப்ரொபோசல் ரிஃபார்ம்ஸ், ரீப்ளேசிங் இன்ட்ரெஸ்ட் சப்ஸ்டியூஷன் பை பேங்க்ஸ் பை டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி டைரக்ட்லி டு. ஸோ வந்து ப்ரொபோசல் ரிஃபார்ம்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பார்த்தோம். அது மூலமாக வந்து சப்சிடியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ், இது வந்து எதுனா போதுமான நாலேஜ் வேணும்னு சொல்லிட்டு, நாலேஜ் இல்லாத டெக்னிக்கலாக ஆர்கனைசேஷன் நாலேஜ் ப்ராப்பராக இல்லாதனால அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ்ங்கிறது. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் இன்சஃபிஷியன்சி, அது லேக் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்டர்மின் ஏஜென்சி, ரிஜெக்ட் கடுமையான படிநிலை அதிகார கட்டமைப்புகள், ஒரு கோஆர்டினேஷன் ஃபெயிலியர் அட் வேரியஸ் கவர்மெண்ட் லெவல்ஸ். ஓகே, இந்த மாதிரி
நிறைய ஏஜென்சிஸ் வந்து இருக்கிறனால இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு தான் இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸுங்கிறாங்க. அப்புறம் சஜஸ்டட் பாலிசி ஸ்டெப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் ஷாப், சிங்கிள் பாயிண்ட் ஃபார் போத் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் சொல்யூஷன். எல்லாத்துக்கும் வந்து ஒரே சொல்யூஷன் தான் சொல்கிறாங்க, ஒரே ஸ்டாப். எல்லாத்துக்கும் வந்து வேறு வேறு இடத்த போய் நாடணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே இதுங்கிறாங்க. நியூட்ரல் அப்ரோச், சர்வீசஸ் would be நியூட்ரல் டு பேஜ் பாருங்கள், நியூட்ரல் டு ஸ்பெசிஃபிக் இன்புட்ஸ் கிராப்ஸ் ஆர் ரீஜன்ஸ் சொல்கிறாங்க. அண்டு டெக்னாலஜி இன்டிகிரேஷன், மொபைல் யூஸ், ஐடி இந்த மாதிரி மொபைல் மூலமாகவே யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கேற்ற டெக்னாலஜி இன்டெகிரேஷனும் வந்து விர்ச்சுவல் கனெக்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. வேல்யூ அடிஷன் ஷிஃப்ட் ஃபோக்கஸ் டு போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸிங் அண்ட் மினிமைசிங் வேஸ்ட் அட் த ஃபார்ம் கேட். இதுக்கு முன்னாடி எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணாங்க அதையும் பார்த்து அதுக்கேற்றாப்புல ஃப்யூச்சர் பயிரிடுறதுக்கு அட்வைசரி கமிட்டி மாதிரி அதுக்கு ஏற்றாப்புல வந்து ப்ராப்பராக வந்து இது பண்ணுறாங்க. வேஸ்டேஜ் எதுவும் இல்லாமல் வேஸ்டேஜை வந்து கம்மி பண்ணுறதுக்கு முனையிடுறாங்க. மேஜர் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், அது மூலம் மேஜர் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கிசான் டிவி, ஏர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் மாதிரி. கிசான் டிவி அண்ட் ஏரு. ஸோ ஹியூமன் கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அக்ரி கிளீனிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, அக்ரி பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நிறைய அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸை வந்து கொண்டு வந்து அவங்கள வந்து நிறைய அவங்க ரிசர்ச் சர்வே எடுக்க சொல்லி அவங்கள வந்து நேரடியாக பார்த்து அது மூலமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. இன்ஸ்டிடியூட் சப்போர்ட்ஸ் நேஷனல் சென்டர் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார் சீனியர் ஆஃபீஸர்ஸ். அப்புறம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், கேப்ஸ், சைபர் ஆக்ரோ ஃபிசிக்கல் சிஸ்டம் சொல்லிட்டு டு மேக் ஃபார்மிங் இன்டென்சிவ்லி காம்படிட்டிவ். ஃபார்மிங்கை வந்து ஒரு இன்டென்சிவ்லி காம்படிட்டிவாக பார்க்கணுன்னா சைபர் ஆக்ரோ ஃபிசிக்கல் சிஸ்டம்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மூலமாக வந்து இகேடிஏ இந்த மாதிரிலாம் இது வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இது ஆன்லைன் போர்ட்டல். இதுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன்னாலும் ஆன்லைனில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷன் அது ஆன்லைனில் இருந்து அந்த வெப்சைட் அந்த போர்ட்டல் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அதேமாதிரி அது மொபைல் ஆப்ஸ் மூலமாகவும் இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு க்ராப்ஸுக்கும் ஒவ்வொரு க்ராப்ஸ், மேங்கோ, ஆனியன், கார்லிக் இது இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு க்ராப்ஸுக்கும் ஒவ்வொரு ஆப்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற ஆப்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து நம்ம நிறையவே கற்றுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா. அந்த பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனாங்கிறது வந்து பயிர்கள் சேதமடையும் போது பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ப்ரீமியம். ஓகே, பயிர்கள் வந்து ஏதாவது டிசாஸ்டர், ஏதாவது சீசனல் இது மூலமாக சேதம் அடையலாம், அதிகமாக மழை பொழிவுனால, ஃப்ளட் வரதுனால, இந்த மாதிரி எதனாலேயோ வந்து டிசாஸ்டர் மூலமாக வந்து பயிர்கள் சேதமடையலாம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ப்ரீமியம் தான் இந்த பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா. அதில் காரிஃப் கிராப்ஸுங்கிறது 2% வந்து ஃபார்மர்ஸ்டேருந்து கவர்மெண்ட் வாங்கிட்டு அப்புறம் பேலன்ஸ் இருக்க ப்ரீமியத்தை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதேமாதிரி ராபி கிராஃப்டில் வந்து ப்ரீமியம் பே பண்ணிவிட்டு ஃபார்மர்ஸை பே பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கிப்பாங்க. இதேமாதிரி கமர்ஷியல் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்லேயும் இதேமாதிரி இப்போ கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஷேர்ஸ் வந்து 90% இருந்தாலுமே அந்த 90% வந்து கவர்மெண்ட்டே வந்து பேர் பண்ணிக்கும். அதாவது கவர்மெண்ட்டே வந்து அந்த 90% எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் 90% ப்ரொவைட் பண்ணணும்னா, ப்ரீமியம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. அதேமாதிரி ரிமூவல் ஆஃப் கேப்பிங், கவர்மெண்ட் வந்து ஃபுல் ஷமூட வந்து ரிடக்ஷன் பண்ணாமல் 90% அதில் 5%, 10% எடுத்துகிட்டு கொடுக்காம அதை என்ன சம் அஷ்யூடோ அந்த ஃபுல் சம் அஷ்யூடோ வந்து ஃபார்மர்ஸுக்கு வழங்குவாங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல். அதுமாதிரி கிளைம் செட்டில்மெண்ட்டுங்கிறது 25% ஆஃப் ஷேர் வந்து ஃபார்மரோட டைரக்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேருங்கிறாங்க. ஓகே, இதுதான் அதில் சொல்ல வராங்க. அப்புறம் எல்லாத்தையும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கனால அதில் வந்து எல்லா பேட்டர்னையும், அதாவது நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், எல்லா கிராப் கட்டிங் டேட்டா எல்லாத்தையுமே வந்து அது பேமெண்ட் டிலேக்காக இதை வந்து எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணுங்கிறாங்க. அப்புறம் ரீசன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சேஞ்சஸில் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் 2017 ஆதார் வெரிஃபிகேஷனை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. கோஸ்ட் பெனிஃபிஷரி அப்படின்னா நிறைய பேர் இது மூலமாக வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. நேஷனல் கிராப் இன்சூரன்ஸ் போர்ட்டல்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரிக்ட் டைம்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 12% இன்ட்ரெஸ்ட் டு ஃபார்மர்ஸ் டைம் டிலே, அதாவது 10 டேஸ்க்கு மேலே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பே பண்ண டிலே ஆயிடுச்சு, 10 டேஸ் மேலே ஆயிடுச்சுன்னா அது 12% இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணணும். அதே வந்து கவர்மெண்ட் வந்து 3 மந்த்ஸு டிலே ஆயிடுச்சுன்னா 12% இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பே பண்ணணும். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃபார்மர்ஸுக்கு வந்து அந்த லாஸை வந்து இன்டிமேட் பண்ணுறதுக்கு 48 to 72 ஹவர்ஸ் வந்து 48 72 ஹவர்ஸாக வந்து மாற்றிருக்காங்க.
ஃப்ளெக்சிபிலிட்டி அளிக்கிறாங்க ஃபார்மர்ஸ்க்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து அந்த லாஸை வந்து இன்டிமேட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஓகே, அதேமாதிரி வாலண்டரி பார்ட்டிசிபேஷன் வந்து இப்போ வந்து ஓவராலாக எல்லா ஃபார்மர்ஸும் வந்து கவர் ஆகிறாங்க. முன்னாடி வந்து லோனி ஃபார்மர்ஸ், அதாவது லோன் எடுத்த ஃபார்மர்ஸ் மட்டும் தான், கடன் பெற்ற ஃபார்மர்ஸ் மட்டும் தான் இது மூலமாக பயனடைவாங்க. இப்போ வந்து எல்லா ஃபார்மர்ஸும் இது மூலமாக பயனடைறான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். WTO அண்ட் இந்தியன் அக்ரிகல்ச்சர். WTO வந்து சில விதிகள் இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு விதிக்கிறாங்க. அது மூலமாக வந்து டேரிஃப் இல்லாமல் எப்படி வந்து அவங்களோட பொருட்களை வந்து நம்ம நாட்டில் விற்று அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு நாட்டிலேருந்து. அதுதான் WTOவோட வேலை. லிட்ரலி நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்து ஓவராக அதிகம் பண்ணாமல், நம்மளோட ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணிட்டோன்னா நம்மளே வந்து எல்லாத்துக்கும் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிடுவோம். ஸோ சில விஷயங்களில் வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கும் போது தான் அவங்களோட பொருளை நம்ம நாட்டில் விற்க முடியும். அதுதான் இந்த WTO பண்ணும் சில இடத்துல. ஜென்ரல் இந்தியன் ஸ்டாண்ட்ஸ் வந்து இந்தியா ஹாஸ் பின் லீடிங் வாய்ஸ் அகேன்ஸ்ட் பயோசிட்டி. அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸுக்கு சார்ந்தே இருக்குது இந்த WTOங்கிறத இந்தியா வந்து அடிக்கடி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி சப்சிடிஸ் பேரியர். த பிக்கஸ்ட் ஹர்டில் டு குளோபலைசேஷன் இஸ் தட் அக்ரிகல்ச்சர் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அதாவது வாழ்வாதார மட்டத்திலேயே இந்த அக்ரிகல்ச்சர் தான் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஹர்டிலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, குளோபலைசேஷன் இஸ் த அக்ரிகல்ச்சர் இஸ் டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்து இருப்பது உலகமயம் ஆகிறதுக்கு வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கிறது வந்து இந்த அக்ரிகல்ச்சர் வந்து வாழ்வாதார மட்டத்திலே இருக்கிறது தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதிர்பார்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா 2005 படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரேடு வந்து 20% ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் க்ரோத்து would come from agriculture, forestry and ஃபிஷரிஸில் இருந்து வரும்னு 2005 வந்து ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டது. ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்புறம் இந்தியன் அசஸ்மெண்ட் அண்ட் நேஷனல் கவுன்சில் ஃபார் அப்ளைட் எக்கனாமிக்ஸ் ரிசர்ச் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ப்ரொவைடட் கிரிட்டிக்கல் அனலைசிஸ் ஆஃப் இந்தியன் பொட்டன்ஷியல். எக்ஸ்போர்ட் பூஸ்ட் என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 2.5 million to 7 billion சொல்கிறாங்க. ஃபுட் கிரெயின்ஸ் டாமினன்ஸ் வந்து இந்தியாவும் சைனாவும் தான் அதிகப்படியாக பண்ணுது, 80 to 90%. மாதிரி வீட் அண்ட் ரைஸ் இதில் வந்து ட்ரேட் இன் தீஸ் 2 grains அலோன் வித் ப்ராஜெக்டட் ரெண்டும் சேர்ந்து மட்டுமே 270 பில்லியன் வந்து அரௌண்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, அவுட்புட் எடுக்கிறாங்க. Challenges and cautions. Despite the prospect, the NCAE or raised serious concern. என்னன்னா அன்ப்ரிப்பேர்னஸ் இருக்குது. சைனா மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் ப்ரிப்பேராக இல்லை, அது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. சேலஞ்சஸாகவும் இருக்குது. வின்னர் வர்சஸ் இம்போர்ட்டர். வின்னர்னா எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறவங்க தான். அதாவது நம்ம இப்போ 7 green ரெவல்யூஷன்ஸ் நமக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னும் இம்போர்ட்டர் கண்ட்ரியாகவே இருந்திருப்போம். வின்னராக ஆகிருக்க மாட்டோம். நெட் எக்ஸ்போர்ட்டராக அக்ரிகல்ச்சரில் மாறி இருக்க மாட்டோம். நெட் எக்ஸ்போர்ட்டர்னால் நம்ம தான் அக்ரிகல்ச்சரில் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதை விட எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறோம். அதுதான் இம்போர்ட் டெவாசியேஷனுங்கிறது வந்து வாழ்வாதார அழிவுனா சீப்பர் அக்ரிகல்ச்சர் இம்போர்ட்ஸு அது பண்ணுறது மூலமாக இங்கே இருக்க ஃபார்மர்ஸ் வந்து அது மூலமாக பாதிக்கப்படுறாங்க. அது மாதிரி டொமஸ்டிக் டிமாண்டை வந்து நம்மளே டொமஸ்டிக் டிமாண்டை வந்து இது பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். டிமாண்ட் எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அந்த கான்ஸ்டன்ட் சப்ளையும் வந்து அதுக்கு ஏற்றாப்புல இன்க்ரீஸ் பண்ணணும். டிமாண்ட் எவ்வளோக்குள்ளே இருக்கோ சப்ளையும் அதுக்கேற்ற ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு தேவையான ஃபுட் கிரெயின்ஸை வந்து இம்போர்ட்டே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து நடக்காத காரியம். செல்ஃப் சஃபிஷியண்டாக தான் இருக்க முடியும், அவ்வளோ மக்கள் தொகை கொண்டு நாடு நம்ம. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ப்ரைஸ் அண்டு கேட்டகரிஸ் ஆஃப் சேலஞ்சஸில் இந்த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை இந்தியா ஆர் ஸ்பிளிட் இன்டு 2 மேஜர். அதாவது இன்டர்னலாக வந்து என்ன சேலஞ்சஸ், டொமஸ்டிக் ப்ரிப்பரேஷனு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சிங், இதெல்லாம் சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி எக்ஸ்டர்னலாக வந்து WTO சில ரிவிஷன்ஸ்லாம் வச்சுருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது மூலமாக நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. கீ சேலஞ்சஸ் டு இந்தியன் அக்ரிகல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி, எக்கனாமிக் வியாபிலிட்டி. அதாவது குளோபல்லேருந்து சீப்பர் ஃபுட் கிரெயின்ஸ் வராதனால டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை வந்து அது வந்து ரொம்பவே ஸ்டாப் பண்ணுது, பாதிக்க அடையுது. சீப்பராக வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது உங்களுக்கு ஃபாரின் குட்ஸே,
அப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன் அதை வந்து பண்ணி அதை சீப்பராக ப்ரொவைட் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் அடி வாங்குவோம். அது நம்ம ப்ரொடக்ஷனும் பண்ண மாட்டோம். இப்போ அந்த ப்ரொடக்ஷனே கைவிட்டுருவோம் நம்ம. அதுதான் உண்மையான நிலைமை. அப்புறம் ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ். க்ராப்ஸ் வந்து எதில் அதிகமாக ப்ராஃபிட்டோ அதை நோக்கி போகிறதுனால தேவையான இது வந்து அடி வாங்கிடுது. சோவர்னிட்டிங்கிறது ப்ராசஸ் சீரியஸ் பொலிட்டிக்கலாகவும் சில நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி பிரச்சனைங்கிற மாதிரி பொலிட்டிக்கல் ரீதியாகவும் வருதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ப்ரைஸ் இன்ஸ்டபிலிட்டி அண்ட் டம்பிங். ப்ரைஸ் இன்ஸ்டபிலிட்டி வந்து இருக்குதுங்கிறாங்க. ப்ரைஸ் இன்ஸ்டபிலிட்டி ஸ்பெகுலேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சுரல் ஃபேக்டர் ஸ்பெகுலேஷனில் நிலையற்ற தன்மையாகவே இருக்குது. எதுனா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு நிலையற்ற தன்மையாகவே இருக்குங்க. ஃப்ளக்சுவேஷன் மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தினால ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் 2 பேருமே வந்து பாதிப்படைகிறாங்க. இது மூலமாக டம்பிங், அதாவது நிறைய ப்ரொடக்ஷன் மற்ற கண்ட்ரியில் இருக்கனால அந்த ப்ரொடக்ஷன்லாம் நம்ம இடத்துல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கொட்டணும்னு நினைக்கிறாங்க. அது மூலமாக அதையும் நம்மளால் தடுக்க முடியல இந்தியன் மார்க்கெட்னால. இப்போ எக்ஸ்டர்னல் டம்பிங்கிற மாதிரி நடக்குது. அது எக்காலஜிக்கல் இம்பேக்ட்டும் நிறைய ஏற்படுது. இதனால் வந்து எக்காலஜிக்கல் இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா கிராப்பிங் பேட்டர்னில் மண்ணோட வளத்தில் இருந்து என்விரான்மெண்டலுக்கு பாதிப்புல இருந்து ஃபார்மர்ஸ் மே ப்ரேடர்ஸ் கிராப்ஸ் வித் கம்பேரிட்டிவ் ப்ரைஸ் கம்பேரிட்டிவ் ப்ரைஸு லோக்கல் வந்து எது தேவைப்படுதுன்னு பார்க்காம எந்த கிராப் வந்து அதிக ப்ராஃபிட்டை கொடுத்து அதை அந்த கிராப்புக்கு போகிறதுனால இம்பேக்ட் வந்து என்ன எக்காலஜிக்கல் பயிர் முறையில் வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுனால அது வந்து ஒரு இம்பேலன்ஸ்டு கிராப்பிங் பேட்டர்னை வந்து உருவாக்குது. இம்பேக்ட் ஆன் வீக்கர் செக்ஷன். நான் நியூட்ரலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபலைசேஷன் பெனிஃபிட்ஸ் ஆர் நாட் நேச்சுரல் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் ஆல் ரீஜன் ஆர் பீப்புள். குளோபலைசேஷன் பெனிஃபிட்ஸ் வந்து நேச்சுரலாக இல்லை, நாட் நேச்சுரலுங்கிறாங்க. எல்லா பீப்புள்ஸுக்கும் இது பண்ணுறது ஷேர் பண்ணுறது வந்து நேச்சுரலாக இல்லை. அதேமாதிரி மார்க்கெட் பேரியர்ஸுங்கிறது நிறைய இருக்குது. இரட்டை முறை, அதாவது இரட்டை ஆபத்துன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, புவர் ஃபேஸ் ஸ்டாக்னன்ட் இன்கம்ஸ் இது ஃபுட் ப்ரைஸ்னால இன்கம் வந்து ப்ராப்பராக வரதில்லை, கான்ஸ்டன்டான இன்கம் வந்து கிடைக்கிறது இல்லை. அது ஒரு மேஜர் வந்து பிரச்சனையாக அமையுதுங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். WTO கமிட்மெண்ட் அண்ட் பயாஸ். WTO வந்து பயாஸ், அதாவது கமிட்மெண்ட், அவங்க கமிட்மெண்ட்டுக்கு ஏற்றபடி அவங்க பயாஸ் அவங்களுக்கு ஒருதலை பட்சமாக இருக்கிற மாதிரி நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. should not exceed 10% ஆஃப் டோட்டல் அவுட்புட் இந்தியாவோட. அதனால வந்து இந்தியாவோட சப்சிடிஸ்ங்கிறது வந்து 10% தாண்டி இல்லை. ஆனால் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் ரொம்பவே அதிகம், எக்ஸ்ட்ரீமாக ஹையாக இருக்கும். டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் வந்து சப்சிடிஸுங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் 10% டோட்டல் அவுட்புட்டில் 10% கீழே தான் வந்து சப்சிடிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோட்டல் ஜிடிபியில் வந்து 10% கீழே தான் வந்து சப்சிடிக்குன்னு எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற டெவலப்டு கண்ட்ரீஸும் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி, அவங்களாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் டு ஃப்ளைட் WTO சேலஞ்சஸ். பாலிசி இன்டர்வென்ஷன் அதிகமாக கொண்டு வரணும். டேரிஃபை வந்து அதிகமாகும். டேரிஃப் அதிகமாகும், இம்போர்ட் வந்து கம்மியாகும், நம்மளே நமக்கு தேவையான ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஸோ பாலிசிஸ் வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாலிசிஸ் கொண்டு வரணுங்கிறாங்க. அதுமாதிரி சில பாக்ஸஸும் இருக்குது. அதுக்கு சப்சிடிஸை வந்து இது பண்ணுறதுக்கு ரிமூவ் த பயாஸ் ஃபேவரிங் டெவலப்டு நேஷன், அதுக்கு சில பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கலெக்டிவ் பார்கெனிங் அண்ட் போலரைசேஷன். அதாவது சின்ன சின்ன டெவலப்பிங் நேஷன்லாம் சேர்ந்து குரூப்பாக ஃபார்ம் ஆகி டெவலப்டு நேஷன்ஸ் அப்போஸ் பண்ணுற கேள்வி கேட்கும் போது அவங்க வந்து சில விஷயங்களுக்கு வந்து கன்சர்ன் பண்ணி அந்த ப்ரெஷர் மூலமாக அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கன்சர்ன் பண்ணி சில விஷயங்களை வந்து மாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. அது வந்து ஷிஃப்டிங் ஸ்டான்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த போஸ்ட் டோஹா அண்ட் கன்கன் மீட்ஸ் அந்த அவங்க வந்து US EUவில் வந்து அந்த ப்ரெஷர் தாங்காமல் அவங்க வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது இன்டர்னல் ப்ரிப்பேர்னஸில் வந்து R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அது வந்து ஒரு பெரிய மேஜரான ஒரு விஷயம். அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் வந்து அதில் ஒரு ஃபார் பெட்டர் மார்க்கெட் வெதர் டேட்டா, இது இந்த காரணத்துக்காக. அப்புறம் சைட்டோ சானிட்டரி, அதாவது ஹெல்த் அண்ட் சேஃப்டி பார்ப்பாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ மாம்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ப்ராப்பராக இப்படி தான் அதை வந்து இது பண்ணணும், விளைச்சல் இருக்கணும், இப்படி தான் அதை வந்து சுத்தம் செய்யணும், இப்படி தான் வந்து அதோட ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்லாம் இப்படி தான் இருக்கணும், இந்த பெஸ்டிசைட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும் சில விஷயங்கள். அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள்.
அக்ரிகேட் மெஷர் ஆஃப் சப்போர்ட்ஸ் ஏஎம்எஸ்ங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து டொமஸ்டிக் சப்போர்ட் சப்சிடி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு ஒரு ப்ரொவைட் பண்ணக்கூடிய டொமஸ்டிக் சப்போர்ட்ஸ் தான் வந்து இந்த ஏஎம்சி அக்ரிகேட் மெஷர் ஆஃப் சப்போர்ட்டுங்கிறது. கேல்குலேஷன் ஆஃப் ஏஎம்சி வந்து ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் சப்சிடிஸ், இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு, நான் ப்ராடக்ட் சப்சிடிஸ், இன்புட் சப்சிடி, இந்த கிரெடிட், ஃபர்டிலைசர், இரிகேஷன், பவர், இது எல்லாமே இதில் தான் வரும். WTO என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகும், அப்போ தான் அவங்களோட ப்ராடக்ட் ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் எக்ஸ்போர்ட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ண முடியுங்கிறது. டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இது ரெண்டுத்துக்கு வந்து இந்த பெர்மிஷன் லிமிட்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது டோட்டல் அப் டு டெவலப்டு கண்ட்ரீஸில் 5% ஆஃப் தேர் டோட்டல் அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டில் டோட்டலாக அக்ரிகல்ச்சர் அவுட்புட் இருக்கும் ஜிடிபி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜிடிபி டோட்டல் அக்ரிகல்ச்சர் அவுட்புட் அக்ரிகல்ச்சர் ஜிடிபியில் 5% வந்து இந்த இதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து அக்ரிகேட் மெஷர் சப்போர்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணணும். அதேமாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து 10% யூஸ் பண்ணணுங்கிறாங்க WTO ரெக்கமெண்டேஷன் படி. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். டேரிஃப் லைட் பாக்ஸஸ் 4 பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆம்பர் பாக்ஸ்னால் இந்த பாக்ஸ் இதெல்லாம் எதுக்கு கொண்டு வராங்கன்னா இந்த WTO வந்து இந்த பாக்ஸஸ் வச்சு சப்சிடிஸ், இதெல்லாம் வந்து ஆம்பர் பாக்ஸ் சப்சிடிஸ், ப்ளூ பாக்ஸ் சப்சிடிஸ், இந்த மாதிரி வந்து சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் இது பண்ணுறாங்க. இது மூலமாக என்ன பண்ணால் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். இப்போ ஆம்பர் பாக்ஸ் சப்சிடிஸ்னால் இது வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ப்ரொடக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் வந்து சப்சிடிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. இந்த சப்சிடிஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். இது மூலமாக சில பொருட்கள் வந்து குளோபல் மார்க்கெட்டை எதிர்பார்த்து இருக்க வேண்டியது வரும். அதை காரணம். அதே மாதிரி ப்ளூ பாக்ஸும் தான். ஆனால் ஆம்பர் பாக்ஸே வந்து சில கண்டிஷனோட இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் அந்த ப்ளூ பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்புறம் வந்து க்ரீன் பாக்ஸுங்கிறது அதே மாதிரி தான். ஆனால் வந்து இது வந்து பெரிய இன்டர்வென்ஷன், இதில் வந்து பெரிய மாற்றமும் இருக்காது. ஏன்னா வந்து இவங்க என்ன சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்குமோ அதை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது குளோபல் மார்க்கெட்டில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது. ரிசர்ச்சுக்கு ஏதாச்சும் டிசீஸு பெஸ்ட் ஏதாவது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ண விவசாயிகளுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது அது வந்து குளோபல் மார்க்கெட்டை பெருசாக அஃபெக்ட் பண்ணுறதுனால இதில் வந்து எந்த லிமிட்ஸும் கிடையாது. WTO வந்து இதில் தடையே இல்லை பெருசாக. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ரெட் பாக்ஸ் அண்ட் எஸ்என்டி பாக்ஸ்னால் சோசியல் அண்ட் டெவலப்மெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ப்ராப்பராக வந்து இன்புட் சப்சிடிஸ் டு லோ இன்கம் ஆர் ரிசோர்ஸஸ் புவர் ஃபார்மர்ஸுக்கு வந்து ப்ரொவைட், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், சப்சிடிஸ் வந்து லோ இன்கம் ஃபார்மர்ஸுக்கு வந்து சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடியது டெவலப்மெண்ட்டை நோக்கி என்னென்ன விஷயம் பண்ணணும் ஃபார்மர்ஸ்க்கு, அப்படி அக்ரிகல்ச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியது தான் அதெல்லாம் வந்து இந்த சோசியல் அண்ட் டெவலப்மெண்ட் பாக்ஸில் வரும். அதுவும் வந்து அவங்க சில அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சரில் வந்து இது பண்ணுறாங்க. அவங்க WTO வந்து சில லிமிட்ஸ் வச்சு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் இதில் போட்டிருக்காங்க. WTO ப்ரொவிஷன்ஸ் அலோவிங் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் டு ப்ரொவைட் ஸ்பெசிஃபிக் சப்சிடிஸ் டு த அக்ரிகல்ச்சர் செக்டர் அண்ட் டிஃபைன்டு கண்டிஷனில் வந்து சில ஸ்பெசிஃபிக் லிமிட்டை வச்சு தான் ப்ரொவைட் பண்ண சொல்லுவாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் இன்க்ளூடிங் பாவர்ட்டி அலிவேஷனு, மினிமம் சோசியல் வெல்ஃபேர், ஹெல்த் சப்போர்ட், இந்த மாதிரி அவங்களுக்கு மினிமம் சப்போர்ட்டை தான் வந்து ப்ரொவைட் பண்ண அவங்க லிமிட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டார்கெட் பாப்புலேஷன் வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கவங்க மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். எக்ஸ்போர்ட் சப்சிடிஸும் வந்து ப்ரொவைட் பண்ணும். இது என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் வந்து எதுக்கு WTO வந்து ரிடக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ் ரிடக்ஷன் பண்ணும்போது தான் வந்து அதிகமான இப்போ வந்து இது வந்து சப்சிடிஸ் வந்து அதிகம் பண்ணாங்கன்னா அதுக்கு ஏற்றப்பல எக்ஸ்போர்ட் அதிகமாயிரும். ஸோ இம்போர்ட் இருக்கிற இல்லாமல் எக்ஸ்போர்ட் அதிகமாக, டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட்டுங்கிறது வந்து அதிகமாயிரும். ஸோ வந்து அதை ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி இதை வந்து ரிடக்ஷன், அதை கம்மி பண்ணணும். அதுதான் WTO ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சானிட்டரி அண்டு ஃபைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ், அதுவும் அதே தான். இது வந்து ஹெல்த் அண்டு இதில் ரிலேட்டடாக சயின்டிஃபிக் கிரவுண்ட்ஸு ஸ்டாண்டர்ட் மஸ்ட் பி ஆர்பியேட்டட் ஆர் ஆர்ட் அண்ட் அன்ஜஸ்டிஃபைட் ட்ரேட் பேரியர்ஸ், இந்த மாதிரி நான் டேரிஃப் பேரியர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் இந்த விஷயங்களுக்கு. அதுதான் வந்து இதுக்கு தரமானதாக இருக்கும் அப்படின்னு டெவலப்டு நேஷன் often use scientific decisions to create barriers that block goods from developing nation.
எப்போவுமே டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து சயின்டிஃபிக் டெஸ்டிவேஷன் பேரியர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதில் இந்த பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை இருக்கும், இந்த ஹெல்த் ரிலேட்டடாக, இந்த சுத்தம் ரிலேட்டடாக, சானிடரி ரிலேட்டடாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து குளோபல் மார்க்கெட்டில் அதை சேல்ஸ் பண்ண விட வந்து தடையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மார்க்கெட் ஆக்சஸ் அண்ட் டேரிஃப் ஃபார்முலாஸ். இது வந்து மார்க்கெட் ஆக்சஸ் நாமாங்கன்னு சொல்லிட்டு நான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் ஆக்சஸ். இது வந்து இதனால வந்து டேரிஃப் வந்து எஸ்கலேஷன் டேரிஃப் பீக்ஸு, டேரிஃப் எஸ்கலேஷன்லாம் வந்து கம்மியாகும். ஸோ இது கம்மியாகிறதுனால இதனால என்ன ஆகுது, டேரிஃப் கம்மியாகிறதுனால டேரிஃப் எஸ்கலேஷன்லாம் கம்மியாகிறதுனால ஈஸியாக வந்து மற்ற நாட்டிலேருந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். மற்ற நாடுகள் வந்து நம்மகிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக இருக்கும், எல்லா ப்ராடக்டாக. ஸோ அது மூலமாக அவங்க பெனிஃபிட் அடைகிறாங்க. ஸோ அதை இந்த நாமங்கிறத வந்து அவங்க ரொம்பவே வந்து வெல்கம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இந்த ஸ்விஸ் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு ஹார்மோனைசேஷன் ஃபார்முலா, இது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபார்முலாவில் லிட்டரலி வந்து ஒரு நாடு டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து அதிகமாக வந்து டேக்ஸ் போடுறாங்க, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து அதிகமாக டேக்ஸ் போடாமல் கொஞ்சம் பேலன்ஸாக போடுறாங்க, டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து அதிகமாக போடுறாங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸோட கம்மியாக போடும் போது அது என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரேட் வந்து பேலன்ஸ் ஆகுது, அந்த கம்பேரிட்டிவ் அந்த மார்க்கெட் வந்து ஒரு பேலன்ஸ் ஆகுதுங்காங்க. இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ரெண்டு பேருமே பேலன்ஸாக போடாமல் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து டேரிஃபை வந்து இப்போ அவங்ககிட்ட நம்ம இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் அமெரிக்காட்ட வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அவங்ககிட்ட வந்து டேரிஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து அவங்ககிட்ட எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நம்மளோட இங்கேருந்து நான் ஒரு மாம்பழத்தை வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணுறேன்னா அவங்க டேரிஃப் வந்து 1% இருந்ததுன்னா அந்த மாம்பழத்தை வந்து அவங்க கை கிடைக்கும் போது ஒரு 11 ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த மக்களுக்கு. இதே டேரிஃப் அவங்களுக்கு டேக்ஸ் வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அது கிடைக்கிறது கஷ்டப்படும். ஸோ அந்த டேரிஃப் அவங்க கம்மி பண்ணணும். நம்ம டேரிஃப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஸ்விஸ் ஃபார்முலாங்க அதான் சொல்லுது, அது வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே கேஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அப்புறமா NFSA நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. இதன்படியாக இதை வந்து யார் மூலமாக கொண்டு வந்திருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க டிசம்பர் 2013. இது மூலமாக என்னென்ன வெல்ஃபேர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோசியல் வெல்ஃபேராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லிட்ரலி வந்து 820 மில்லியன் பீப்புள் வந்து இது மூலமாக பயனடைகிறாங்க. கவரிங் 82, அதாவது 82 கோடி பீப்புள் வந்து இது மூலமாக கவர் அடைகிறாங்க. பாப்புலேஷன் கவரேஜ் பார்த்தீங்கன்னா ரூரலில் 75%, அர்பனில் 50% பீப்புளும் வந்து இதில் கவர் ஆகுறாங்க. அப்ராக்சிமேட்டு 2/3 ஆஃப் த இந்தியா, அதாவது மூணில் 2 பங்கு வந்து இது மூலமாக வந்து பயனடைகிறாங்க. இது வந்து அவங்களுக்கு போய் சேருது இந்த NFSA மூலமாக. அப்புறம் யூனிஃபார்ம் என்லைட்மெண்ட் 5 kg ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ், இந்த பாலிசி மூலமாக 5 kg ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து பெர் பேர்சனுக்கு பெர் மந்த் கிடைக்குது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பெர் பேர்சனுக்கு பெர் மந்த் வந்து 5 kg ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் கிடைக்குது. அதேமாதிரி சப்சிடி ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து 3 பெர் கேஜி வந்து 3 ரூபாய்க்கும், வீட் வந்து 2 ரூபாய்க்கும் பெர் கேஜி கிடைக்குது. க்ரோஸ் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 பெர் கேஜி கிடைக்குது. அந்தோதிய அண்ணா யோஜனா அப்படிங்கிற அது மூலமாக த பூரஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் கன்யூ டு 35 kg பெர் ஹவுஸ் ஹோல்ட் பெர் மந்த், 35 கிலோ பெர் மந்த்துக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்தோதிய அண்ணா யோஜனா மூலமாக. நம்ம வீட்டில் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க இன்னும் வர. இது மூலமாக வந்து 35 கிலோ ஆஃப் ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ரேஷன் ஷாப் மூலமாக வாங்கியிருப்போம், அதுதான் அது. அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் உமன் அண்ட் சில்ட்ரன், இது வந்து ஃபோக்கஸ் ஆன் உமன் அண்ட் சில்ட்ரனில் மேட்டர்னிட்டி சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதாவது மகப்பேறு ஆதரவும் வந்து 6000 ரூபா கொடுக்குறாங்க. ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் லாக்டேட்டிங் பாலூட்டு தாய்மார்களுக்கும் ப்ரெக்னென்ட் உமன்ஸுக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சைல்டு நியூட்ரிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 6 மாதத்துலேருந்து 14 வயசு வரை டேக் ஹோம் ரேஷன்ஸ், ஹாட் குக்குடு மீல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணவும் 18 வயசு எல்டஸ்ட் உமன் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ரேஷன் கார்டு இஷ்யூஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ரேஷன் கார்டு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் பிடிஎஸ் ரிஃபார்ம்ஸில் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்தது, பப்ளிக் மூலமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அது வச்சுருக்காங்க. ஓகே, ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு வந்து இந்த பிடிஎஸ் ரிஃபார்ம்ஸ்னு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, ஏதாவது பிரச்சனை ஏதாச்சும் ஒழுங்காக கிடைக்கலன்னா அந்த ஆஃபீஸர்ஸை வச்சு
அது தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கும்படி அதுக்காக இந்த மாதிரி ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் டிஜிஆர்ஓ ஸ்டேட் ஃபுட் கமிஷன்ஸ்லாம் வந்து இதுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்பரன்சி ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டிஸ்க்ளோசர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், சோசியல் ஆடிட்ஸ் அண்ட் விஜிலன்ஸ் கமிட்டிலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் சொன்னோம். டெக்னாலஜிக்கல் ரிஃபார்ம்ஸ், எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன். எண்ட் டு எண்ட் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கம்ப்யூட்டரைசேஷன் தான் எண்டு டு எண்டு. ஆதார் ஐடென்டிஃபிகேஷனை வச்சு கொடுக்குறாங்க. டோர் ஸ்டெப் டெலிவரி இருக்குது. ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. அதாவது எந்த ரேஷன் கார்டை வச்சுனாலும் எந்த சைடில் இருக்க ரேஷன், நம்ம மத்திய பிரதேச ரேஷன் கார்டை வச்சு நம்ம வந்து ரேஷன் வந்து இங்கே வாங்கிக்கலாம், நம்ம ஊரில் வாங்கிக்கலாங்கிற மாதிரி, தமிழ்நாட்டில் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்குது. அதுதான் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபியூச்சர் கன்சர்ன்னு பார்க்கும்போது ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி வந்து இதில் ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ் ஸ்கீம் மூலமாக வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக், அதாவது மெயின்டைனிங் ஸ்ட்ராட்டஜிக் ரிவர்ஸ் ஆஃப் 5 மில்லியன் டன்ஸ் ஓவர் ஆப்ரேஷன் ஸ்டாக்ஸ். ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ் ஸ்கீமை வந்து செக் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இன்ஃப்ளேஷன் காரணமாக. அதே மாதிரி ஜூலை 2013 தான் வந்து இதுக்கு வந்து ப்ரைஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்பி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இஷ்யூ ப்ரைஸுங்கிறது ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எம்எஸ்பி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. மினிமம் ஃபார்மர்ஸ்கிட்டே இருந்து கவர்மெண்ட் வாங்குகிற ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுற இஷ்யூ ப்ரைஸ், ரேஷன் மூலமாக ப்ரொவைட் பண்ணுற ப்ரைஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகலை. அது ஒரு பேடனாகவே இருக்குதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மேஜரான இண்டஸ்ட்ரி. ஓகே, வேல்யூ ஆடட் மெத்தட். அதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அது எப்படி வந்து இப்போ மைதான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கோதுமை பண்ணி விற்கிறதா இருக்கட்டும், பால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து தயிர் பண்ணி விற்கிறதா இருக்கட்டும், மீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீட்டை வந்து ப்ரிசர்வேஷன் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மேஜர் ரோல் இந்தியாவில் ப்ளே பண்ணுது. இது வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன், ஜிடிபி கான்ட்ரிபியூஷனும் இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, இது வந்து ரீசன் ஃபார் ஸ்லோ க்ரோத் எதனால் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, லோ அர்பனைசேஷன். அர்பன் ஏரியாஸ்லேயே இருந்தாலும் அவங்க வந்து ஒன்லி 30% ஆஃப் இந்தியாஸ் தான் அர்பன் ஏரியாஸில் இருக்காங்க. அப்படியே அர்பன் ஏரியாஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த மாற்றம், ரூரல் ஏரியாஸில் என்னென்ன சாப்பிட்டாங்களோ அது மாற்றங்கள், அதாவது ஃப்ரெஷ் ஃபுட் தான் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. ப்ரெசர்வேட்டிவ் ஃபுட்டை வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு பெருசாக பழக்கம் இருந்திருக்காரு. அது ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. ஸோ இது வந்து மேஜராக அந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து மேஜராக எக்ஸ்போர்ட்டை தான் வந்து கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா பெருசாக வந்து இந்தியாவில் இருக்கவங்க எல்லாம் ஃப்ரெஷ் ஃபுட்டு தான் சாப்பிட்டு வந்து இது பண்ணுறதுனால இது வந்து பெருசாக இந்தியா டொமஸ்டிக் மார்க்கெட்டில் வந்து இது பெருசாக வந்து சப்போர்ட் அளிக்காது. இந்த சேல்ஸ் சப்போர்ட் வந்து அளிக்காது. குளோபல் ஸ்லோ ஃபுட் ட்ரெண்ட், அதே தான். ஃபுட் ட்ரெண்ட் வந்து மாறலை, ஸ்லோ ஃபுட் ட்ரெண்டாக தான் அமையுது. இன்னும் வந்து நேச்சுரலாக தான் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதேமாதிரி கரண்ட் பாலிசி டிரைவர்ஸ், எவால்யூஷன் ஆஃப் ஹேபிட்ஸ் வந்து எவால்யூட் பண்ணுறதுக்கு ரைசிங் அர்பன் இன்கம்ஸ் அண்ட் சேஞ்சிங் அர்பன் இன்கம்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதும், இன்க்ரீஸிங் டிமாண்ட் ஃபார் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்காகவும் அதனால் வந்து இந்த ஹேபிட்ஸை ரைஸ் பண்ணால் அது மூலமாக வந்து டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து அதிகமாகும்னு சொல்லிட்டு. எக்ஸ்டர்னல் ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா இது மூலமாக வந்து எக்ஸ்டர்னல் ட்ரேட் பண்ணுறாங்க. 19% ஆஃப் இன்டர்னல் இன்க்ரீஸ்டு ட்ரேட் அண்டர் WTO ப்ரொவிஷன். இது மூலமாக 19% ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேஸ்டேஜ் ரிடக்ஷன், அதாவது இந்தியா ஃபேஸஸ் ஹை வேஸ்டேஜ் ஆஃப் ஷார்ட் செல்ஃப் லைஃப் ஐட்டம்ஸ். இது ஹை வேஸ்டேஜை டேக்கிள் பண்ணுறதுக்கு வந்து ஹங்கர் அண்டு சப்ளை ஸ்டோரேஜ் வேஸ்டேஜ் ரிடக்ஷனும் கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கரண்ட் பாலிசிஸ் மூலமாக. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இது மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு மேக் ஃபுட் மோர் டைஜஸ்டபிள், நியூட்ரிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்ட் செல்ஃப் லைஃப். ஸோ இதுதான் ஒரு மேஜர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதாவது ஈஸியாக செரிமானம் ஆகணும், அண்டு நியூட்ரிஷன் நிறைஞ்சதாக இருக்கணும். ஓகே, வெல் நியூட்ரிஷன்ஸாக இருக்கணும், அண்டு செல்ஃப் லைஃப், ஆயிலை வந்து இதுக்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அப்போ தான் மக்களும் விரும்பி வாங்குவாங்க நிறைய. கவர்ஸ் எவ்ரி திங் ஃப்ரம் ஃபார்ம் டு பிளேட். வேல்யூ அடிஷன் மெத்தடாக இருக்குது. வேல்யூ அடிஷன் மெத்தட்னா இப்போது கோதுமையாக கொடுக்காம மற்ற இன்னொரு பொருளை ப்ரெட்டாக கொடுக்கும் போது அது வேல்யூ அடிஷன் மெத்தட். அதை வந்து மக்களும் வந்து மக்களும் அதிகமாக வந்து விரும்புவாங்க. ஸோ ஸ்டேக் ஹோல்டர் பெனிஃபிட்ஸ், ஃபார்மர்ஸ், கன்சியூமர் எக்கானமி, இன்வெஸ்டர் டைப்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸிஷன், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், கோல்ட் ஸ்டோரேஜ், ஃபினான்சிங், ரீட்டைல், இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டைப்ஸுங்கிறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைசன்சிங். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து
இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் எஸ் பீர் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸு ஐட்டம்ஸ் ரிசர்வ் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் செக்டர்ஸ். இதுக்கெலாம் வந்து இதை தவிர்த்து இந்த பீரு ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸு இந்த ஸ்மால் ஸ்கேல் செக்டர் சில இதை தவிர்த்து மற்ற எதுக்குமே வந்து உரிமம் வந்து தேவையில்லை. ஓகே, இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து உரிமம் வந்து தேவையில்லை. அதேமாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் இருக்குங்காங்க. அப் டு 100% ஈக்விட்டி ஃபார் மோஸ்ட் பேஜ் பாருங்கள். மோஸ்ட் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் எஃப்டிஏ அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 24% அலோவ் பண்ணுறாங்க அண்டர் த ஆட்டோமேட்டிக் ரூட் ஃபார் ரிசர்வ்டு ஐட்டம்ஸுக்கு. எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆனுவல் க்ரோத் எவ்வளோ இருக்குன்னா 5% இருந்திருக்கு 2017. அப்புறம் வந்து கிராஸ் வேல்யூ ஆடரில் வந்து 8.83 மேனுஃபேக்சரிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 10.66. அப்புறம் ரிஜிஸ்டர்டு செக்டர்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர்டு செக்டாரில் 18.54 lakh பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. அன்ரிஜிஸ்டர்டு செக்டாரில் வந்து 51.11 lakh ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ட்ரேடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து டோட்டல் எக்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 35, லிட்ரலி 10% ஆஃப் டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸில் இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, 35.30 பில்லியன். இம்போர்ட்ஸில் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஃபுட் ப்ராசஸிங்கில். பிரதம மந்திரி கிசான் சம்பதா யோஜனா இது வந்து இந்த ஃபுட் ப்ராசஸிங்கை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்கு, வேஸ்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து இந்த ஸ்கீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான் இது. இதில் மூலமாக 20 லட்சம் ஃபார்மர்ஸுக்கு மேலே வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. நிறைய ஜாப்ஸ் 3.5 lakh ஜாப்ஸ் இது மூலமாக க்ரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மூலமாக மெகா ஃபுட் ப்ராக்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இன்டெகிரேட்டர் கோல்ட் செயின் மெத்தட் க்ரியேட் பண்ணால் அதேமாதிரி சில ஃபுட் ப்ராசஸிங் ஆக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர் நிறைய விஷயங்கள் க்ரியேட் பண்ணால். அதாவது மெகா ஃபுட் ப்ராக்ஸ்னால் இந்த ஆந்திர பிரதேசில் சித்தூரில் இருக்குது ஸ்ரீனி மெகா ஃபுட் ப்ராக்ஸு. அப்புறம் அஸ்ஸாமில் இருக்குது, அதாவது நார்த் ஈஸ்ட் மெகா ஃபுட் ப்ராக்ஸு. குஜராத் ஆக்ரோ ஃபுட் ப்ராக்ஸ் இதே மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுட் ப்ராக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மூலமாக வந்து அந்த சப்ளை செயின் வந்து அடி வாங்காமல் இருக்குது. அவங்க வந்து எஃபிஷியன்ட் சப்ளை செயின் வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ப்ராப்பராக பில்ட் பண்ணி வச்சு அதுக்கேற்ற ஃபுட்டை பேக் பண்ணி எஃபிஷியண்ட்டாக சப்ளை செயினும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே அவங்க வந்து அதை ப்ராப்பராக அவங்ககிட்டேருந்து பெற்று ப்ராப்பராக வந்து அதுக்கேற்றாப்புல வந்து டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறாங்க. அது மூலமாக வந்து க்ரோத்தும் வந்து கிடைக்கிது, நிறைய கேபிட்டல் கெயினும் வந்து நம்ம அடையுதும். கோல்டு செயின் மெத்தடுங்கிறது ப்ரிசர்வேஷன், அதாவது ஃபார்ம் கேட் டு கன்சியூமர், அதாவது ப்ரொவைட் அண்ட் அன்ப்ரோக்கன் செயின் ஃபார் பெர்மிசிபிள் ஃபார்ம் கேட் டு கன்சியூமருங்கிறாங்க. ப்ராப்பரான மெத்தடு வந்து என்ன சொல்கிறது, எந்த ஒரு கோல்ட் செயின் மெத்தடுங்கிறது வந்து நம்ம வந்து சீக்கிரமாக வந்து இதெல்லாம் கெட்டு போக இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக கெட்டு போகக்கூடியது. ஸோ வந்து அது வந்து ஃபைனல் கஸ்டமர் போய் அடையிற வரைக்கும் அது வந்து ப்ராப்பராக இருக்கணும். ப்ராப்பரானா கெட்டு போகாத வகையில் இருக்கணும், அழுகி போகாமல் இருக்கட்டும், கெட்டு போகாத பால்னா கெட்டு போகாமல் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து கோல்டு செயின் அண்ட் ப்ரிசர்வேஷன் அதுதான் அந்த மெத்தட். ப்ராப்பராக வந்து ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து இதான் அந்த மெத்தடை தான் கோல்டு செயின் அண்ட் ப்ரிசர்வேஷன் சொல்கிறாங்க. டெக்னாலஜி அப்கிரேடேஷனுங்கிறது டெக்னாலஜியை வந்து எதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னா மாடர்னைசேஷன். எதுக்குன்னா சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது. இது மூலமாகவும் வந்து எக்ஸ்போர்ட் அண்டு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது மூலமாக வந்து நிறைய பேர் வந்து டெக்னாலஜி அப்கிரேடேஷன் மூலமாக யூனிட்ஸ் வந்து கூடும். இது மூலமாக வந்து ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த இதில். அதுக்காக தான் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஃபுட் சேஃப்டி அண்ட் ரிசர்ச் வந்து கோடெக்ஸ் எலிமெண்டரிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து பண்ணுறாங்க. ரிசர்ச் R&D ரிசர்ச் அண்ட் டொமஸ்டிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு ஒன்று வச்சுருக்காங்க, தஞ்சாவூரில் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை ப்ராப்பராக வந்து ரிசர்ச் அண்ட் ஃபுட் சேஃப்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்புறம் கமாடிட்டிஸ் ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸு, இது கமாடிட்டி ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸில் இந்த நேஷ்னல் மீட் அண்ட் போர்ட்டரி ப்ராசஸிங் போர்டுன்னு ஒன்று இருக்குது, எங்கள் ஆந்திராவில் இருக்குது. எக்ஸ்ட்ரா 2009 வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிங்கிள் விண்டோ சர்வீஸாக இருக்குது. ஓகே, மீட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் புனேயில் வந்து
இந்தியன் கிரேப் ப்ராசஸிங் போர்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ரிசர்ச் அண்டு குவாலிட்டி அப்கிரேடேஷன் பண்ணவும் ஒயின் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு, அதாவது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து கவர்மெண்ட் வந்து பிரதம் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா மூலமாக நிறைய வழி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். Institution framework and modern mission. National Institute of Food Technology, Entrepreneurship and Management to develop world class food technologies. அதாவது இது எதுக்குன்னா, இந்த இதை வந்து அதாவது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை ஊக்குவிக்கிறதுக்கு வந்து வேர்ல்டு கிளாஸ் ஃபுட் டெக்னாலஜி வந்து வேர்ல்டு கிளாஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அது மூலமாக வந்து பிஸ்னஸ் லீடர்ஸை வந்து அதிகம் பண்ணுறதுக்கு, என்டர்பிரினர்ஷிப்பை வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து அதிகம் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்குது. எங்கே இருக்குதுன்னா ஹரியானாவில் 2006 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்டு டெக்னாலஜிஸ் எப்படி வந்துலாம் ஃபுட்டை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம், எந்தெந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம், இது மூலமாக நிறைய ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி கிரியேட் ஆகும். இது மூலமாக நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாகும், எக்ஸ்போர்ட்டும் அதிகமாகும் சொல்கிறாங்க. ஓகே, அந்த விஷயனுக்காக தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் இது வந்து இன்னும் வந்து நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதே மாதிரி நேஷ்னல் மிஷன் ஆன் ஃபுட் ப்ராசஸிங் வந்து இது எப்படி வந்து ஒரு ஸ்கீமு, இது வந்து மக்களிடையே போய் எப்படி சேருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்டேட் அண்டு யூனியன் டெரிட்டரிஸில் வந்து எப்படி வந்து அது ப்ராப்பராக ஜாப் க்ரியேஷன்லேருந்து எல்லாத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்கு தான் இது. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து ஸ்டிமுலேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேருந்து டெக்னாலஜி அப்கிரேடேஷன், டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறது, R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுல இது வந்து பங்கு வகிக்குது. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார் டபுளிங் ஃபார்ம் இன்கம்மை வந்து டபுள் பண்ணுறதுக்கு 7 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு கொண்டு வந்திருக்காங்க. இரிகேஷனை ப்ராப்பராக இருக்கணும், பெர் ட்ராப் மோர் க்ராப், வாட்டர் ஸ்டோரேஜ், இரிகேஷன் ப்ராப்பராக இல்லைனா வாட்டர் ஸ்டோரேஜ் கம்மியாகும், சாயில் சாலினேஷன் அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ வாட்டர் ஸ்கேரிசிட்டி ஆகாமல் இருக்க இரிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும், ப்ராப்பரான இரிகேஷன் இருக்கும். அது ரூட் வரைக்கும் அந்த ப்ராப்பராக அந்த இது போய் ரூட் வரைக்கும் அடைகிறதுனால, அந்த வாட்டர் போய் ரூட் வரைக்கும் அடைகிறதுனால ப்ராப்பரான அவுட்புட்டை கொடுக்கும், அதாவது அதிக ப்ரொடக்ஷன் கொடுக்கும். ஸோ இரிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும். இன்புட்ஸ், அதாவது சாயில் ஹெல்த் கார்ட்ஸ், அந்த நிலத்துக்கு தேவையான உரங்களை பயன்படுத்துகிற சாயில் ஹெல்த் கார்ட்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணும்போது அதுக்கேற்றப்பில் அவங்க வந்து அந்த உரங்களை போடுறதா இருக்கட்டும் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக ப்ரொடக்ஷன் அது இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ப்ராப்பராக நம்ம வந்து NPK, நைட்ரஜன் பொட்டாஸ் பொட்டாசியம் இதெல்லாம் போடுறதுனால வந்து ப்ராப்பரான ஒரு இதில் போடுறதுனால, இந்த சோசியல் ஹெல்த் கார்ட்ஸ் மூலமாக ப்ராப்பராக போடுறதுனால ஒரு ஏக்கருக்கு வந்து லிட்ரலி 0.4 to 0.6 டன்ஸ் வர ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ ஆஃப்டர் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது ஸ்ட்ரென்தனிங், வார் ஹவுசிங் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், கோல்டு செயின் மெத்தட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதாச்சும் லிட்ரலி இப்போ பால் வந்து இருக்குன்னா அதை பால் வந்து மக்களுக்கு கொண்டு சேர்கிற வரைக்கும் அது ஒரு ப்ரிசர்வேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அது ஓகே, அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்புறம் வேல்யூ அடிஷன் மெத்தட், அதான் ஃபுட் ப்ராசஸிங் செக்டர் ப்ரொமோஷன் வந்து, அதாவது ஃபுட் ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அது வந்து இந்த விஷயம், அதாவது மார்க்கெட்டில் வந்து கோதுமையை விளைவிக்கிறாங்க, கோதுமை வந்து மார்க்கெட்டில் போகலை, கம்மியாக போச்சுனாலும் அது வந்து ஃபுட் ப்ராசஸிங் செக்டார் இம்ப்ரூவ் பண்ணால் அது மூலமாக கொஞ்சம் அந்த கோதுமையோட ரேட்டுங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபுட் ப்ராசஸிங் செக்டரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அது மூலமாகவும் நம்ம வந்து கோதுமையை மக்கள் வந்து அதிக விலைக்கு வாங்குவாங்க ஃபார்மர்ஸ்ட்டு இருந்து, அதனால அவங்களுக்கு பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ அது ஒரு காரணம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஒரு மார்க்கெட் வந்து மாற்றணும். ஓகே, மார்க்கெட் ரிஃபார்ம் பண்ணுறதுனால ஈனாம் டு ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன், சிதைக்கிறதுக்காக என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீக்கம் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்து ப்ராப்பரான மார்க்கெட்டை வந்து க்ரியேட் ஆகும். அப்புறம் ரிஸ்க் மிட்டிகேஷன், அதாவது ஃபார்ம் இன்சூரன்ஸுங்க வந்து அஃபோர்டபுள் லெவலில் கொடுக்கணுங்கிற சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஆக்சிலரிஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது பாட்டரி, கோழி வளர்ப்புலேருந்து எல்லா பண்ணைகளையும் வந்து ஊக்குவிக்கணும், பீ ஃபார்மிங், ஃபிஷரிஸ் எல்லாத்தையுமே ஊக்குவிக்கணுங்கிறாங்க. டைரக்ட் கேஷ் சப்போர்ட்ஸ் அண்ட் இன்கம் ஸ்கீம்ஸ், பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி, இது வந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பேன்னா,
6,000 பெர் மந்த்னு சொல்லியிருப்பாங்க. இது 6,000 பெர் மந்த் இல்லை, தப்பாக சொல்லிட்டேன். 6,000 பெர் இயர், அதுவும் 3 தவணையாக வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸுக்கான கொடுக்கக்கூடிய நிதி தான் இது. இந்த டைரக்ட், அதாவது நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. இந்த ஒரு நிமிஷம், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஸ்கீம் மூலமாக இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து சப்சிடி ப்ரொவைட் பண்ணக்கூடியது. இன்டைரக்ட் சப்சிடிங்கிற ஃபெர்டிலைசர் மூலமாக பெனிஃபிட் ப்ரொவைட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். அந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக தான் இந்த இந்த பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ்க்கு. 6,000 பெர் இயர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் உள்ள டீட்டெயில்ஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஸ்டேட் லெவல் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் ஸ்கீம். ஸ்டேட் லெவல் இன்கம் என்னெல்லாம் வந்து ஸ்டேட் லெவலாக வந்து இன்கம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட், இதெல்லாம் எப்படி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் ஸ்கீமாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. ரைத்து பந்து தெலுங்கானாவில் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் 4,000 பெர் ஏக்கர் பெர் சீசன் வந்து இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. காலியா ஒடிஷாவில், அப்புறம் கிருஷா பந்துங்கிறது, அப்புறம் எம்எம்கேங்கிறது, ரைத்து பரோசாங்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஷிஃப்ட் ஃப்ரம் லோன் வேவர்ஸ் டு கேஷ் சப்போர்ட், அதாவது லோனை தள்ளுபடி பண்ணுறது, கடன் தள்ளுபடி பண்ணுறதை விட கேஷ் சப்போர்ட்டாக கொடுக்கும்போது எல்லாருமே பெனிஃபிட் அடைவாங்க சொல்கிறாங்க. கடன் தள்ளுபடி போய் எல்லா ஃபார்மர்ஸ் வந்து கடன் வாங்கியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. சில பேர் தெரியல, வாங்கியிருக்க சாத்தியக்கூறு கம்மி தான். ஸோ எல்லோரும் வந்து வாங்குறதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து கடன் தள்ளுபடி பண்ணால் எல்லா ஃபார்மர்ஸும் பெனிஃபிட் அடைவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ வந்து கேஷ் சப்போர்ட்டாக கொடுக்கறது ரொம்பவே பெனிஃபிட் சொல்கிறாங்க. அதுதான் நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். உமன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். உமன் இன் அக்ரிகல்ச்சர் ரோல் அண்ட் கான்ட்ரிபியூஷன். உமன்ஸ் அக்ரிகல்ச்சரில் வந்து ரோல்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன், க்ராப் ப்ரொடக்ஷனில், லிவிஸ்டக்கில், ஹார்டிடெக்சர், அதாவது பழங்கள் உற்பத்தியில், ஃபிஷரிஸில், மார்க்கெட் எல்லாத்துலேயுமே உமன்ஸ் இருக்காங்க. உமன் பிளேயே வந்து மேஜர் ரோல் இன் அக்ரிகல்ச்சர், சப்போர்ட்டிங் அக்ரிகல்ச்சர், ஆக்ரோ பயோடைவர்சிட்டியில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஜெண்டர் டிஸ்பாரிட்டிஸ் இருக்குதுங்கிறாங்க. ஜெண்டர் டிஸ்பாரிட்டிஸ்னால் உமன்ஸ் வந்து ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு ஆண்களுக்கு ஏற்ற சேலரி வந்து உமன்ஸுக்கு கிடைக்கிறது இல்லை, அது ஒரு பெரிய இது இருக்குதுங்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் சில பாலிசிஸ் மெஷர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. பட்ஜெட் அலோகேஷன் அண்டு உமன் ஃபார்மர்ஸ் டேன்னு சொல்லிட்டு October 15 கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி சில செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்குது, அவங்களோட உமன்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து டெலிவர் பண்ணுற கவர்மெண்ட்டில் டெலிவர் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற வந்து நியாயத்தை வந்து கிடைக்கிறதுக்கு சில செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸும் வந்து அவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுதுங்கிறாங்க. உமன்ஸ் ஃபார்மர்ஸ் டே வந்து October 15. பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் வரலாம். நெக்ஸ்ட் பேஜ் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், CAA. இது கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சருங்கிறது கிளைமேட் இம்பேக்ட்ஸை வந்து அதை வந்து ப்ராப்பராக ரெகனைஸ் பண்ணி அதுக்கு எப்போ ரெயின்ஃபால் வரும், எப்போ வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் வெதரு, எப்போ வந்து ப்ராப்பர் கிளைமேட்டாக இருக்கும், எப்போ வந்து ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும், எப்போ வந்து சம்மர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான கிளைமேட் ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு அது மூலமாக ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஏற்ற நாலேஜை வந்து இது கொடுக்கறது தான். அதுதான் அதோட அப்ஜெக்டிவ். இந்த நீட் ஃபார் த கிளைமேட் ரெசிஸ்டன்ட் அக்ரோ சிஸ்டம் டு காம்பேக்ட் திஸ் அன்சர்டனிட்டி, இதை தாண்டி வர்றது தான் அவங்களோட இதே. அதுக்காக தான் இது வச்சுருக்காங்க. டெஃபினிஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அதான் நம்ம பார்த்தோம். சப்போர்ட் டெவலப்மெண்ட் அண்ட் என்ஷூர் ஃபுட் செக்யூரிட்டி அண்டர் சேலஞ்சிங் கிளைமேட்டில் ஃபுட் செக்யூரிட்டியை வந்து எப்படி வந்து என்ஷூர் பண்ணுறது டெவலப்மெண்ட் மூலமாக. அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி, ரிசர்வன்ஸ், மெடிகேஷன், இது மூணுத்தையும் வந்து எப்படி வந்து 3 அப்ஜெக்டிவும் வந்து எப்படி மெயினாக வந்து ஓவர் கம் பண்ணி வர்றது. இந்த மாதிரி கிளைமேட் மூலமாக இதெல்லாம் 3மே வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி எப்படி வந்து நம்ம சஸ்டெயினாக வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முடியும் அப்படிங்க சொல்லிட்டு தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இந்தியன் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் CAA. இந்தியன் இனிஷியேட்டிவ்ஸில் வந்து NICRAன்னு கொண்டு வந்திருக்காங்க, நேஷனல் இனோவேஷன் ஆன் கிளைமேட் ரெசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரில். இது மூலமாக வந்து 153 மாடல் வில்லேஜஸ் வந்து 23 ஸ்டேட்டில் வந்து இதாக பயனடைந்தாங்க. அதேமாதிரி கான்டின்ஜென்சி பிளானிங்கில் வந்து 623 கான்டின்ஜென்சி பிளான்ஸ் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்குது டு மேனேஜ் வெதர் அப்ரிசியேஷன், சைக்ளோன்ஸு, ஹைல் ஸ்டார்ம்ஸு, ஹீட்டு, கோல்ட் வேவ்ஸ்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு. லுக்கிங் அட் ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிஃபார்ம்ஸில் ஸ்ட்ரக்சரல் சேலஞ்சஸ் அண்ட் க்ரோத். ஸ்ட்ரக்சரல் சேலஞ்சில் வந்து
அதாவது நிறைய பிரச்சனை இருக்குங்க க்ரோத் அடைகிறதுக்கு. அது ஜிவிஏ இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் ரிமைன்ஸ் த இன்ஜின் ஃபார் ப்ராட் பேஸ்டு இன்க்ரீசிவ் க்ரோத். நிறைய பிரச்சனையை வந்து இது மூலமாக சந்திக்கிறாங்க. அது ப்ராவர்ட்டி, ரெடியூசிங் ப்ராவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. இது மூலம் அது என்னெல்லாம் வந்து அதை ஓவர் கம் பண்ணிடுறதுக்கு மல்டி டைமென்ஷனல் இனிஷியேட்டிவ்ஸ். அதாவது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும், அதில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும், இன்க்ரீஸ் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணணும், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த கிசான் மாதிரி நிறைய பாலிசி சப்சிடிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும், டைரக்ட் சப்சிடிஸ், ஃபார்ம் சர்வீசேஷன், லைஃப் ஸ்டாக் ஃபிஷரிஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அது மூலமாக ப்ராப்பராக வந்து ஃபார்ம் இன்கம்ங்கிறது வந்து இருக்கணும், கூட குறைதல் இருக்கக்கூடாது. ஓகே, இது மூலமாக வந்து இந்த ரெடியூஸ் ப்ராவர்ட்டியை வந்து இன்இக்வாலிட்டியும் ப்ராவர்ட்டியும் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ரக்சரல் சேலஞ்சஸ் மூலமாக. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். எக்கனாமிக் சர்வே அட்வைசர்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் மெக்கானிசேஷன். ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்தனிங் இருக்கணும் ப்ராப்பராக, வந்து எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் ப்ராப்பராக, ப்ரைமரி செகண்டரின்னு சொல்லிட்டு எல்லா செக்டரும் வந்து ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரியாக இருக்கட்டும், டைரியாக இருக்கட்டும், அதுக்கேற்ற வந்து சப்சிடி ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கேற்ற ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா செக்டரும் அலையாகி ஒரு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும்போது, எல்லாம் ஒன்று சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது அதுக்கேற்ற ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மெக்கானிசேஷன் அதிகமாக இருக்கணும். அதிகமாக வந்து லேண்ட் ஹோல்டிங் பண்ணியிருக்கவங்க வந்து அதிகமாக மெக்கானிசேஷன்னா அதிகமாக வந்து மிஷினரிஸ் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் கிரெடிட், அதாவது ரிசோர்ஸஸை ப்ராப்பராக அந்த ரிசோர்ஸஸ் மேனேஜ் பண்ணி அதுக்கேற்றப்பல வாட்டர்லாம் வந்து ஃப்ளட் இரிகேஷனை பயன்படுத்தாமல் வாட்டர் இரிகேஷன், ப்ராப்பரான வாட்டர் இரிகேஷன் பண்ணி அதுக்கேற்ற ப்ரொடக்ஷனை கொடுக்கணும். அப்போ தான் அது அதிக ப்ரொடக்ஷன் கொடுக்கும். வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்காது. கிரெடிட் ஃப்ளோ, அதை கடன் கொடுத்து ப்ராப்பராக இது பண்ணுறது. ஒரு மார்க்கெட் அண்ட் இன்கம் மார்க்கெட் சப்போர்ட்டும் இருக்கணும். ஓகே, ஃபுட் ப்ராசஸிங் மூலமாக, இந்த ஃபுட் ப்ராசஸிங்கிறவங்களாம் பெரிய அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஒரு பெரிய முக்கியமான வந்து மார்க்கெட் சப்போர்ட்டாக அமையுது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிலாம். அது ஒன்று. அப்புறம் வந்து டைரக்ட் சப்போர்ட், இன்கம் சப்போர்ட்டும் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. பிரதம மந்திரி கிசான் யோஜனான்னு சொல்லிட்டு, அதாவது பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சம்மன் நிதி. ஒரு நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. Global trade actively explore global markets to export India's current agriculture surplus. ஓகே, குளோபல் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது மூலமாக இந்தியாவும் வந்து அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ், அதாவது சர்ப்ளஸ் அதிகமாக அக்ரிகல்ச்சர் வந்துச்சுன்னா அதை வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், அது மூலமாக வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறது தெரியணும். லேபர் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், லேபர் ப்ராப்பரான லேபர், அவங்க இந்த லேபருக்கு வந்து ப்ராப்பராக இன்கம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, டைமிங் இருக்கா, இந்த மாதிரி லேபர் ரிஃபார்ம்ஸும் ப்ராப்பராக இருக்கணும், லேண்ட் ரிஃபார்ம்ஸும் ப்ராப்பராக இருக்கணும். லேண்டு வந்து விவசாயத்துக்கு அது இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ப்ராப்பராக இல்லாத காரணத்தினால நிறைய லேண்டு வந்து உடையிறதுக்கு, பிரிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லேண்ட் மார்க்கெட்ஸை வந்து ப்ராப்பராக ஆக்கணும், விவசாயத்துக்கு ஏற்றபடி வந்து சீரமைக்கணும். ஓகே, அது ஒரு மேஜரான ஒரு இதாக இருக்குது. அப்புறம் மேனேஜிங் த மேஜரான ஒரு இதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எக்கனாமிக் சர்வே அட்வைஸாக சொல்கிறாங்க. மேனேஜிங் த ஃபுட் சப்சிடி பேடன், ஃபுட் சப்சிடி, அதாவது ஃபுட்டுக்கு வழங்கக்கூடிய சப்சிடியை வந்து ப்ராப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. சர்ப்ளஸ் டிஸ்போசல், அதிகமாக வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா அந்த ஸ்டாக்கை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், எக்ஸ்போர்ட் மூலமாகவும் இருக்கட்டும். அதை வந்து டிசாஸ்டர், இந்த மாதிரி இயற்கை பேரழிவில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பஃபர் ஸ்டாக்காக வந்து அதை எப்படி வந்து ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும், அதெல்லாம் தெரியணும் நமக்கு. அதெல்லாம் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரைஸ் ரிவிஷனுங்கிறது ப்ராப்பராக இருக்கணும். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 படி வந்திருக்கு. ப்ரைஸ் ரிவிஷனுங்கிறது எம்எஸ்பி வந்து எவ்வளோ கூடிட்டே தான் இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற இஷ்யூ ப்ரைஸுங்கிறது இல்லை. ஸோ இஷ்யூ ப்ரைஸ் இல்லாதனால இன்னும் வர நம்ம வந்து அரிசியை வந்து ரேஷன் ஷாப் மூலமாக 2 ரூபாய்க்கு நம்ம 2013 கொடுத்துட்டு இருந்தோம்னா இன்னும் வர அது 2 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ப்ரைஸ் ரிவிஷன் இல்லை. அந்த ப்ரைஸ் ரிவிஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதுவும் வந்து இதை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் வந்து எக்கனாமிக் சர்வே அட்வைஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ இவ்வளோ தான்.
இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ரமேஷ் சிங் புக்கில் லிட்டரலி இன்றைக்கே வந்து நிறைய டாபிக் இந்த வீடியோவிலே பார்த்துருப்போம் நம்ம. ஸோ வந்து இதை கவனமாக புரியாதவங்க இன்னொரு தடவை பாருங்கள் வீடியோவை. நீங்களும் ஒரு தடவை வந்து கிளான்ஸ் போய்க்கோங்க, எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை ஸ்லோவாக வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சக்கப்புறம் நம்ம வெப்சைட்டில் ஒரு டெஸ்ட் இருக்குது அக்ரிகல்ச்சர் டாப்பிக்கில், அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ கைஸ்.